Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. பிரியாணி கடையில் இளைஞர் வெட்டிக்கொலை இவ்வளோதான் மீடியாவோட நியூஸ். அதற்கு பின்பு ஆணவ படுகொலையா இல்லை சாதி படுகொலையா இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தனிப்பட்ட காரணங்களா? இப்போ முதல்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸுக்கு தெரியாம எப்படி மீடியாவுக்கு வருதா? சாதி ஆணவ படுகொலை தான் அது. அப்போ அது சாதி ஆணவ படுகொலையா அப்படின்னு சொல்றதுல வந்து 2 நாளா கனத்த மௌனம் இருக்கு. தலித் இயக்கங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட அந்த தலித்துகள்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த சாதி இயக்கங்கள் இருக்குல்ல, அவர்கள் வந்து மௌனம் காக்குறாங்க. அந்த கொல்லப்பட்ட அந்த அதாவது கொலை செய்த அந்த 2 அண்ணன்கள் வந்து தேசிய மக்கள் கழகம்னு லோக்கல்ல ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியில இருக்கிறாங்க. ஒன்று ஃபயாஸ் ஹுசேன்ற கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எலைட் அப்பர் கிளாஸ் ஒரு முஸ்லீம் பையன் பெரியாரை குறித்து அவதூறா பேசிட்டான் அப்படின்னோன்னா போன வாரம் சோசியல் மீடியா கொந்தளிச்சிச்சு. இல்லை, அதை கொஞ்சம் அவர் நகைச்சுவையாக சொல்ல முயற்சி பண்ணாலுமே கூட அது கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரில பெரியார்களை காயப்படுத்தும்ல. அது காயப்படுத்தும் தான். அதெல்லாம் அது அவதூறு தான். அது அண்ணாதுரை கிரியேட் பண்ண அவதூறு. முஸ்லீம்களே இப்படிதான் பாத்தீங்களா, சாதியை சொல்றானுங்க, முஸ்லீம்களுக்குள்ள சாதி புத்தி இருக்குது. அதாவது ஒரு பண்ண ஒரு தவறை வந்து பொது புத்தியா கொண்டு போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீங்க அஜெண்டாக நீங்க நினைக்கிறீங்களா? என்ன இது அஜெண்டா தான். இப்ப ரஞ்சித் பேசிட்டா நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்ல. கலாநிதி வீராசாமி என்ன பண்றாரு, இங்கே இருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் தெலுங்குல பேசிட்டு கோயம்புத்தூர்ல ஜிடி நாயுடு இருந்தாருன்னு அங்கே போய் அதுக்கு ஒரு புகழாரத்தை சூட்டிட்டு நீங்க இதெல்லாம் வருவீங்க. சோசியல் ஜஸ்டிஸ் பிராக்டிஸ்ல இல்ல சமூகத்துல. அமைச்சர் சொல்றாங்க ராமர் பின்பற்றிய திராவிட மாடலுங்க. இது ஒரு தனிப்பட்ட விவகாரம், பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால வந்த ஒரு பிரச்சனையா இருக்கு. சாதி ஆணவ படுகொலைகள் இப்ப இளவரசன் படுகொலை எந்த கணக்கில் எடுப்போம்? இதே தர்மபுரியில தான் நடந்துச்சு. அதுவும் 2 பேருக்கு நடுவில் நடந்த காதல் தான். இப்ப சாதி மறுப்பு திருமணங்கள் தான் சாதியை ஒழிக்கும், இல்ல மத மறுப்பு திருமணங்கள் அவங்க சொல்ற ஐடியா உண்மை ஒழிக்கும்னு அவங்க சொல்றாங்கன்னா அப்ப அதற்கான பாதுகாப்புகளை வழங்க வேண்டியது இருக்குல்ல. அது அரசு தான் வழங்கணும். அது அரசு தான் வழங்க முடியும். ஆனா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயே சாதி பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? சிபிஎம் ஆபீஸே அடிச்சு உடைச்சாங்க. சட்டத்துறை அமைச்சரே ராமர் தான் சொல்றாரு. அவ்வளவுதான் அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ், டிராவிடியன் நாலேஜே வந்து அவ்வளோ டம்ப்டா இருக்கு. அப்ப அவர் வந்து எப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனா நம்ம பேச முடியும்? ஆனா இந்த ஆட்சி அமைந்த பிறகு சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைத்தார்களே, மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் சுபவி அவர்கள் அது தலைமை சார்ந்து போன இன்டர்வியூலையும் இப்ப சமூக நீதி கண்காணிப்பு குழு முகமது ஆசிக்கு என்ன தீர்வு சொல்றாங்க? நீங்க கலை இலக்கியத்தலங்கள ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க போய் யார்கிட்ட கொஸ்டின் பண்றீங்கன்னா ரஞ்சித் கிட்ட கொஸ்டின் பண்றீங்க. பாப்பா மகன் சொன்னதுல 60 வகையான தீண்டாமையை நீங்க எப்படி ஒழிப்பீங்க? ஓட்டு போட்டா வேங்கவேலை சுற்றி ஒரு 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் இருக்கு. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸை ரஞ்சித் இயல்பாவே மாத்திருக்கிறார். இவங்களால மாத்தவே இல்லை. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மாத்தாத ஒரு விஷயத்தை ரஞ்சித் படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ்குள்ளால மாத்தி இருக்கு. பொது சமூகத்துக்கு வான்னு சொல்றது வந்து முஸ்லீம்களையும் தலித்துகளையும் நோக்கிய மிரட்டுறது. அப்படின்னா சொல்றீங்கன்னா தனியா போ தனிச்சு போ சொல்றீங்களா? அசோக் தான் சொல்ல வர்றீங்க. என்ன தலித்துகளையும் முஸ்லீம்களையும் திரும்ப பிரிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் சொல்றேன், ஆளூரோட குரல் வந்து திமுகவின் குரல், திருமாவோட குரல் கிடையாது. திருமா பார்லிமெண்ட்ல போய் அல்லாஹ் அக்பரும் ஜெய்பீமும் சொல்றாரு. இந்த பக்கம் உவேசி போய் அல்லாஹ் அக்பரும் ஜெய்பீமும் சொல்றாரு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று முன்னிருந்திருக்கிறார் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் அஸ்வத் ஷரீதி அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் வெல்ஃபேர் கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் அப்படிங்கிறது சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படுகொலை, ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு வெளியில் வழக்கு தகவல் அடிப்படையில் தெரிகிறது. ஸோ நடந்த அந்த சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோரமான சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இளைஞர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர்களால் வந்து வெட்டி படுகொலை பண்ணப்பட்டிருக்காருன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது இது ஒரு ஆணவ படுகொலை தான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுவும் ஒரு நைட் டைமில் ஒரு மெயினான ஒரு இடத்துல ஒரு உணவகத்துக்குள்ளேயே வெட்டி கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது சட்டம் ஒழுங்கை நோக்கியும் இது வந்து அடுத்த கட்டமான ஒரு கேள்வி எதிர்நோக்கி கொண்டு போயிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சி சிறப்பாக அறிக்கையும் விட்டுருக்குறீங்க. இல்லை, இப்போ நமக்கு வந்து மீடியா முதல்ல காட்டுறது வந்து என்னென்னா, இந்த வீடியோ காட்டுறாங்க. காட்டும் போது
என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியாணி கடையில் இளைஞர் வெட்டிக்கொலை, இவ்வளோதான் மீடியாவோட நியூஸ். அதற்கு பின்பு ஆணவ படுகொலையா, இல்லை சாதி படுகொலையா, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கா, தனிப்பட்ட காரணங்களா? இப்போ முதல்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸுக்கு தெரியாமல் எப்படி மீடியாவுக்கு வருதா? ஒரு பிரியாணி கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து முதல்ல லீக் ஆகுது, சர்க்குலேட் ஆகி வெட்டிக்கொலைன்னு ஒன்று சொல்கிறாங்க. போலீஸும் எப்படி இந்த தகவல் முதல்ல வருது? சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வைலன்ஸான ஃபுட்டேஜ், அந்த சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலையோட ஃபுட்டேஜாக இருக்கட்டும், சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா க்ரைமோட ஃபுட்டேஜும் மீடியா கையில் முதல்ல வருது. அது எப்படி வருதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அந்த க்ரைமை வந்து சோஷியல் மீடியாஸில் பல மீடியாஸில் வந்து பிளர் பண்ணாமல் அப்படி லைவாக போடுறாங்க. அது இன்னொரு வகையான வைலன்ஸை வந்து மக்கள் மத்தியில் தூண்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அது அந்த வீடியோஸ் வரதே வந்து ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த வீடியோஸ் வந்து யார் மூலமாக வருதுன்ற முதல் கேள்வி இருக்குது. இதை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் வரும்போது அவர்களோட லோகோ வச்சு அந்த பிளர் பண்ணி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சமீப காலத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையாக இருக்கும், சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா கிரைம்ஸ், இந்த வட சென்னையில் வந்து ஒரு சின்ன பசங்க ஒரு 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின காட்சிகளாக இருக்கட்டும், இப்போ இதில் எல்லாமே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து இயல்பாக மீடியாஸ் வந்து பயன்படுத்துது. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸாச்சும் பிளர் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாஸ் அதையும் அப்படியே போட்டுடுறாங்க. அது குழந்தைகள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ இன்னொன்று பெரியவர்கள் பார்த்தா கூட வைலன்ஸை நார்மலைஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, பார்த்தியா நான் உன்னை துடிக்க போட்டேன், பார்த்தியா உன்னை போட்டுட்டேன். அப்போ அந்த ஹானர் கில்லிங்க்கு முன்னாடி ஒரு மெசேஜை வந்து மக்கள் மத்தியில் கடத்துறாங்க. அப்போ இறந்தவர் இந்த கம்யூனிட்டி, கொல்லப்பட்டவர் இந்த கம்யூனிட்டி, கொல்றவன் இந்த கம்யூனிட்டின்னு அதுக்கப்புறம் ஒரு டேட்டாஸில் தெரிஞ்சிருது. ஆனாலும் அதில் ஒரு மெசேஜ் வந்து அக்யூஸ்டுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி குற்றம் செய்கிறவர்களுக்கும் ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது. என்னென்னா, பார்த்தியா அவனை எவ்வளோ துடிக்க போட்டேன், எவ்வளோ துடிக்க கொன்னேன். அதில் ஒரு பெருமிதம் ஒன்று இருக்குது. அதனால கொலையில் ஒரு பெருமிதத்தை கன்வே பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபுட்டேஜஸை வந்து கவர்மெண்ட் வந்து, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தன்னோட லோகோஸை, தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் லோகோவோடு அதை அஃபிஷியலாக வெளியிடுறது, மீடியாஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுறதுன்றது வந்து சமீப காலத்தில் வர சோஷியல் மீடியா க்ரைம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சோஷியல் டென்ஷனை கண்ட்ரோல் குறைக்கும். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து பிளர் பண்ணி போடுறது, இப்போ இதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ சரி, மறுநாள் இந்த இஷ்யூக்குள்ளால வரணும்னா அந்த பொண்ணோட வீடு வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த தரப்பு, பையன் வந்து முஸ்லீம் பையன். அந்த பையன் முறைப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இப்போ அதை பேரண்ட்ஸோட பொண்ணு கேட்டிருக்கிறாங்க, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு தான் கூப்பிட்டுருக்காங்க. 2 பேருமே நேசிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பையனோட வீட்டிலேருந்தே போய் பொண்ணும் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கொடுக்க முடியாதுன்ற ஒரு தகவல்லாம் வருது. அதற்கு பிறகு வந்து அந்த பையன் இருந்தால் தானே நீ பண்ணுவ அப்படின்னு அந்த பையனை போய், அந்த பையனோட அண்ணன்கள் தான் 2 பேர். ஓகே. அப்புறம் கூட வந்தது ஃப்ரெண்ட்ஸாக யாருன்னு தெரியல, அது போலீஸ் விசாரணை தெரியட்டு 2 அண்ணன்கள் தான் போய் அதை பண்ணுறாங்க. இப்போ அந்த அண்ணன் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஆணவ படுகொலை தான். உண்மை, சாதி ஆணவ படுகொலை தான் அது. அப்போ அது சாதி ஆணவ படுகொலையா அப்படின்னு சொல்கிறதுல வந்து 2 நாளாக கனத்த மௌனம் இருக்குது. தலித் இயக்கங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட அந்த தலித்துகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த சாதி இயக்கங்கள் இருக்குல்ல, அவர்கள் வந்து மௌனம் காக்குறாங்க. அந்த கொல்லப்பட்ட அந்த 2, அதாவது கொலை செய்த அந்த 2 அண்ணன்கள் வந்து தேசிய மக்கள் கழகம்னு லோக்கலில் ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சியில் இருக்கிறாங்க. அது அந்த ஏரியாவில் சேலம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளால ஒரு லெட்டர் பேட் கட்சி இருக்குது. அந்த கட்சியோட பேனரில் அந்த இதெல்லாம் பார்த்தா பெரியார் இருக்கிறார், அம்பேத்கர் இருக்கிறார், காமராசர் இருக்கிறார், அப்துல் கலாம் இருக்கிறார், அதுக்கப்புறம் நேதாஜி இருக்கிறார், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கிறாங்க மிக்சடாக அவங்க அந்த கட்சியோட பேனரில். அப்போ விவேகானந்தர் இருக்கிறார். இப்படி மிக்சடாக வந்து அந்த கட்சியோட தரப்பு. அப்போ அந்த கட்சி யாரோட பின்புலத்தில் இயங்குதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அது ஆர்எஸ்எஸ் பேக்கப்பில் இருக்குதா, இல்லை இந்து அந்த சங் பரிவார் தரப்போட பேக்கப்பில் அந்த கட்சியும் அங்கே இருக்கக்கூடிய தரப்புகளும் இயங்குறாங்க. ஏன்னா அந்த கட்சியில் அவங்க அண்ணனும் தம்பியோட போஸ்டர்ஸ் இருக்குது, பேனர் போஸ்டர்ஸ் இருக்குது. அதனால நமக்கு அந்த கேள்வி வருது. இன்னொன்று, அந்த அண்ணனோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் வந்து ஒரு அந்த தமிழ் சினிமா வசனங்களை பேசிட்டு கழுத்தில் ஒரு 10-15 செயின் போட்டு கேஸெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரியான அந்த வீர வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ இது எந்த வகையில் வந்து இப்போ எடுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் 2 நாளாக தலித் இயக்கங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, திராவிட இயக்கங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இந்த ஒரு வாரத்தை விடுங்க, கடந்த வாரம் 2 வீடியோ. ஒன்று ஃபயாஸ் ஹுசேன்ற கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எலைட் அப்பர் கிளாஸ் ஒரு முஸ்லீம் பையன் பெரியாரை குறித்து
அவதூறாக பேசிட்டான் அப்படின்னோன்னா போன வாரம் சோஷியல் மீடியா கொந்தளிச்சிச்சு. பயங்கரமாக தாக்கப்பட்டார். அப்போ அந்த ஃபயாஸ் ஹுசேன்ற பையன் பேர் தான் முஸ்லீம் பேர். அந்த பையன் வந்து ஒரு இவங்க சொல்கிற நாத்திக லிபரல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்த பையன். பேர் தான் முஸ்லீம் பேராக இருக்கிறாங்கன்னா அரசியல் அந்த பையன் ஏத்திஸ்டாக இருக்கிறான், அந்த பையன் லிபரலாக இருக்கிறான். இவங்க சொல்கிற சட்டகத்துலேருந்து பேசுகிற ஒரு பையன், இங்கிலீஷ் பேசுகிறான், இதெல்லாம் பேசக்கூடிய பையன் பெரியாரை குறித்து அவதூறு பேசிட்டான், அசிங்கமாக பேசிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அண்ணாதுரை அவர்கள் கிரியேட் பண்ண அவதூறு. திமுகவின் நிறுவனரான அண்ணாதுரை வந்து கிரியேட் பண்ண அவதூறு பெரியாரை குறித்து. அது ஆவணங்கள் இருக்குது, பழைய பத்திரிகையில் பார்த்தா. அதுக்கு ஏன் இவ்வளோ கொந்தளிச்சாங்க? அதை கொஞ்சம் அவர் நகைச்சுவையாக சொல்ல முயற்சி பண்ணாலுமே கூட அது கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரில பெரியார்களை காயப்படுத்தும்ல. அது காயப்படுத்தும் தான், அதெல்லாம் அது அவதூறு தான். அது அண்ணாதுரை கிரியேட் பண்ண அவதூறு. தமிழ் சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அவதூறு. நானும் அவதூறு தான் சொல்றத திருப்பி சொல்றேன். அவதூறு ஒருத்தர் திருப்பி பேசும்போது அதை அவங்க மறுக்கிறாங்க. இவ்வளவு பேர் பேசும்போது உங்களுக்கு கொந்தளிக்கல. அப்ப ஃபயாஸ் ஹுசேன்ற அந்த முஸ்லீம் பையன் அந்த பேர் இருக்குல்ல, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், அந்த சோஷியல் மீடியாஸ்ல நடந்த கான்வர்சேஷன்ஸ்ல உங்களை எல்லாம் வடநாட்டில் விட்டுருக்கணும், நீங்கள்லாம் நிம்மதியாக வாழ திராவிடம் தான் காரணம், பெரியார் இல்லைன்னா நீ எல்லாம் இப்படி பேசியிருப்பியா. ஜீவா டுடேன்னு ஒரு சேனலில், அந்த சேனலில் ஓவியான்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கண்ணீர் மல்க மன்னிப்பு கேளு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெரியார் மதவாதி, பெரியாரிஸ்டா அவங்க வந்து அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க அது ஓகே தான். அப்போ இவ்வளவு கான்வர்சேஷன்ஸ் நடக்குது. நான் சொல்கிறேன், ஓவியா வந்து பேசுகிறாங்க, அது ஒரு 1000 லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. இந்த பக்கத்து சேனல் யூடியூப் ரூட்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து குப்பை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையனை கண்டிச்சு நீ மன்னிப்புக்க, அந்த பையன் மன்னிப்புன்னு சொல்லிட்டான், நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். 2 வீடியோ கூட போட்டான். அப்போ இதுக்கு வந்து இவ்வளோ சென்சிபிளாக ஆகிறீங்க. அப்போ இந்த அவதூறை, பெரியாரை குறித்து இந்த அவதூறை இது வரைக்கும் யாருமே சொல்லலையா? என்னோட கேள்வி. ஃபயாஸ் ஹுசேன் பேசினது அவதூறு தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. இந்த அதுக்கு உடனே ரியாக்ட் ஆயிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ரியாக்ட் ஆகிறாங்க. அதை கொடுத்து முஸ்லீம்களை சோஷியல் மீடியாஸில் உங்களெல்லாம் வாழ விட்டது திராவிடம் தான், உங்களெல்லாம் வடநாட்டில் ஓட விட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கே இவர் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்கல்ல. இன்னொன்று, நீ எல்லாம் பேசலாமா? அப்போ அந்த பையனோட பேரின் வழியாக வச்சு ஒரு ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணுறாங்க. நான் தெளிவான வார்த்தையை சொல்கிறேன், ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் தான் அது. அவனை முஸ்லீம்ன்றாங்க. உங்கள் இதில் இப்படிலாம் சொல்லி இருக்குதா, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, இந்த அளவுக்கு தான் இறங்குறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த வீடியோவில் அந்த இப்போ காணொலிகளின் வன்முறைன்னு வேணால் இதுக்கு தலைப்பே வைக்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து கரூர் பள்ளப்பட்டியை சேர்ந்த ஒரு பாய், அந்த பாய்னா எனக்கும் நானும் அந்த வீடியோவை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. ஒரு தொப்பி வச்சு, வெள்ளை தொப்பி இருக்குது, ஒரு தாடி இருக்குது, ஒரு சின்ன பையனை அடிக்கிறாரு. ஒரு பொண்ணை வந்து சொல்லிவிட்டு அந்த பொண்ணெல்லாம் அடிக்க முடியுமா, பெற்றவங்க தான் அடிக்க முடியும்ன்ட்டு அந்த பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாரு. வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. அந்த பையனை அடிக்கிறார். கடைசியில் ஒரு சாதிய வசை சொல்கிறார். அதுக்கு வந்து பிசிஆர் ஆக்டோ இல்லை வழக்கோ ஏதோ போடட்டும். அப்போ அந்த பொண்ணு வந்து தலித் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பொண்ணுங்க கிடையாது. அந்த பொண்ணு அந்த பாய், அந்த இருந்த காணொலியில் இருந்த பாய் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு. அவர் சின்ன வயசுல இருந்து அவர் பொண்ணா பார்த்து வளர்த்த பொண்ணு. ஓகே, அது வந்து ஒரு வண்டியில யாரோ ஒரு பையன் கூட போகுது. போனோன்னா 2 பேரும் மைனர் வேற. அந்த பொண்ணுன்னு நான் சொல்றதே அது குழந்தை, ஒரு 14 வயசு, 9th or 10th படி மைனர் பொண்ணு. அந்த பையனும் மைனர். சரி, அப்ப அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு காணொலி எல்லாம் பேசுறாங்க, முஸ்லீம்களே இப்படிதான் பாத்தீங்களா, சாதியை சொல்றானுங்க, முஸ்லீம்களுக்குள்ள சாதி புத்தி இருக்குது. அதாவது ஒரு பண்ண ஒரு தவறை வந்து பொது புத்தியா கொண்டு போறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. இப்ப அவரை வச்சுக்கிட்டு பில்கிஸ் பானு கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க. அவர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நார்த் இந்தியாவில் சங்கிங்க அடிக்கிறாங்க, சங்கிங்க பண்ற மாதிரி தான் நீங்க பண்றீங்களா? அந்த அவர் வந்து அவரோட பொண்ணையும் காப்பாற்ற போல, அவர் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்து சமூகத்தை பொண்ணை தான் வந்து கூட்டிட்டு போறாரு. தன்னோட பொண்ணா பார்த்துட்டு பேசுறாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் தவறு, அதிலெல்லாம் மறுப்பதற்கு, அதுலெல்லாம் அவரை அடிச்சது தவறு, அதெல்லாம். ஆனால் அது மே மாதம் வந்த வீடியோ, எடுத்த வீடியோ, அவரே மறுப்பு வீடியோவும் போடுறாரு. மே மாதம் வந்த வீடியோவை எடுத்து ஜூலை மாதம் வந்து இது பண்ணி திருப்பி பண்ணி இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் வந்து அதை திருப்பி சர்க்குலேட் பண்ணி அந்த பாய்க்கு அறிவுரைன்னு சொல்கிறேன்ற பேரில் பாய் 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 பாய்னு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் கிரிமினலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீ எப்படி அஜெண்டாக நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன இது அஜெண்டா தான். அந்த வீடியோ மே மாதம் வந்த வீடியோ, அது மே மாதம். அப்போ சோஷியல் மீடியாஸில் அது திமுக ஆதரவு யூடியூப் தளங்களும் திமுக ஆதரவு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மட்டும்தான் அந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணுறாங்க, வைரல் பண்ணுறாங்க. ஓகே, அவனுங்களே வைரல் பண்ணிட்டு அவங்களே வந்து அட்வைஸும் சொல்கிறாங்க, அவங்களே வைரல் பண்ணுறாங்களே, இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரான்ற மாதிரி அவங்களே வைரல் பண்ணுறாங்க. அவனுங்களே அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, பில்கிஸ் பானுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஜெனோசைடு. அது 2000 பேருக்கு மேலே படுகொலையான ஒரு குஜராத் படுகொலை, இனப்படுகொலை தான் அது.
அப்போ அந்த இனப்படுகொலையில் நடந்ததையும் ஒரு உள்ளூரில் ஒரு பாய் பேசுகிறார், ஒரு சாதாரண தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒருத்தர் பேசுகிறார். அவர் பேசிய வார்த்தை சாதிய வார்த்தைக்கு வழக்கு கடுமையான சொற்களுக்கு நம்ம கண்டிப்பா அதுக்கு வந்து அந்த பாயம் மறுப்பு வீடியோ ஒன்றும் போடுறாரு. அதுல என்ன அந்த பொண்ணை பெற்றவங்க வீட்லையும் பேசிட்டேன், பையனை பெற்றவங்க வீட்லையும் பேசிட்டேன், இது அப்பவே முடிஞ்சிருச்சுங்க, இது ஏங்க அரசியல் பண்றாங்கன்னு எனக்கு புரியலன்னு அப்பாவே பேசுறாரு அவரு. அப்ப அந்த வீடியோவை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் சொசைட்டியே கிரிமினலைஸ் பண்றாங்க. நீங்கெல்லாம் மாரல் போலீசிங்னு சொல்லலாம், கலாச்சார போலீஸ் வேலையை வந்து பார்த்தாங்க. நீங்கெல்லாம் உங்க குரான்ல இப்படி எழுதி இருக்கா, சாதி இருக்குதா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. இந்த வீடியோவுக்கு அந்த கரூர் பள்ளப்பட்டி வீடியோவுக்கு நபிகள் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? அப்ப இங்க முஸ்லீம்கள் வந்து வானத்துல இருந்தோ இல்ல வேற்று கிரகத்துல இருந்தெல்லாம் வரல. இங்க பட்டியல் சமூகமா இருந்திருப்பாங்க, இல்ல இடைநிலை சாதியா இருக்கலாம், இல்ல உயர் சாதியா இருக்கலாம். இப்படி இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள்ல இருந்து தான் முஸ்லீம்களா இருக்கிறாங்க. அப்ப மற்ற முஸ்லீம்கள் வாழக்கூடிய பக்கத்துல வேற கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிட்டியோட பழக்க வழக்கங்கள் முஸ்லீம்கள்ட்டே இருக்கும். அப்போ முஸ்லீம்கள் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மற்ற கம்யூனிட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முஸ்லீம்களோட பழக்க வழக்கங்களும் பேச்சு வழக்குகளும் அவங்க கிட்ட வரும். இது ஒரு சமூகவியல் உண்மைதான். அப்போ அண்டையில் வாழக்கூடிய சமூகங்களோட கலாச்சார விஷயங்கள், பழக்க வழக்கங்கள், இது எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சமூகம், ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸோட ஒட்டி வாழ்கிறோம்னா சில ஹேபிட்ஸ் வந்து நமக்கு வரும். அந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் வந்து வரும், பேச்சு வழக்குகள் வரும், இதெல்லாம் வரும். அப்போ நம்ம வாழக்கூடிய பகுதிகள் வந்து நம்மளோட அரசியலை தீர்மானிக்குது. இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிட அரசியல் இருக்குன்னா திராவிட அரசியலோட தாக்கத்தோட முஸ்லீம்கள் இருப்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா இடதுசாரி அரசியலோட தாக்கம் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அவரோட பேர் அங்கே அடையாளங்களை வைத்து ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணுறது இருக்குல்ல. அந்த ஃபயாஸ் ஹுசைனுக்கு பேர், இந்த பாய்க்கு முதல்ல நமக்கு யாரும் தெரியல, அந்த மேலே தொப்பி, இந்த தோற்ற அடையாளம், இந்த அடையாளங்களை வச்சுட்டு மட்டுமே ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணுறாங்கல்ல. அப்போ இப்போ 2 நாளாக ஒரு கொலையானது முகமது ஆசின்ற பையன் தெரியுது. அப்போ இதுக்கு நடுவில் ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து என்னென்னா சிவகாசியில் ஒரு கொலை நடந்துச்சு. அது 2 இடைநிலை சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் வந்து வெட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அங்கே ஒரு பெரிய ஒரு கொலை நடந்துச்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அந்த இஷ்யூவை வந்து பேசவே இல்லை. இந்த மாதிரி தினம் இடைநிலை சாதிகளுக்கு ஓபிசி கம்யூனிட்டிஸ்குள்ளால் பல ஆணவ படுகொலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்தெல்லாம் பேசவே மாட்டாங்க. தலித்துகள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் நகருது, இல்லை முஸ்லீம்கள் ஏதோ சிறு தவறு பண்ணுறாங்கன்னா அந்த யாட்ஸ்டிக் இந்த அளவுகோலை வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நூல் பிடிச்சி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க, நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கணும்ல. இப்போ ரஞ்சித் பேசுகிறா நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல. நீ வந்து பக்கத்து ஸ்டேட்டில் கம்மாநாயுடு இதுக்கு போயிட்டு நீங்கள் போயிட்டு வருவீங்க. கலாநிதி வீராசாமி என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் தெலுங்கில் பேசிட்டு கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு இருந்தாருன்னு அங்கே போய் அதுக்கு ஒரு புகழாரத்தை சூட்டிட்டு நீங்கள் இதெல்லாம் வருவீங்க. சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்துக்குள்ளே வந்து ஒரு சாதி சங்கத்தில் போய் கலந்துக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லவே இல்லையே. சாதி சங்கத்தில் கலந்துக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்ல, நானும் அது தப்புலாம் சொல்ல. நீங்கள் அரசியல் அது தவறு இல்லை, அவங்க பேசுகிற அரசியலுக்கு அது தவறு இல்லை. நான் என்னோட அரசியலுக்கு கூட நான் தவறுன்னே சொல்லலை. பக்கத்து ஸ்டேட்டில் போய் தெலுங்கில் பேசுகிறீங்க, தெலுங்குல பேசி கம்மாநாயுடு அவருக்கு தாய்மொழியா கூட இருக்கலாங்க. தாய்மொழி தெலுங்கு இருக்கட்டும், இன்னொருத்தர் கன்னடத்துல கூட பதவி ஏத்தாரு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். நான் தெலுங்கு இனவாதி எல்லாம் கிடையாது. தெலுங்கு பேசட்டும், மலையாளம் பேசட்டும், கன்னடம், திராவிட இன மக்கள் அப்படின்னு தானே சொல்றோம். அதெல்லாம் சரி, திராவிட இன மக்களா நீங்க பேசுங்க, திராவிடர்களா கூட மொழி குடும்பமா கூட புரிஞ்சுங்க. ஆனா கம்மாநாயுடுன்ற இவர் நாயுடுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அவரா போய் அவரா சொல்றதுனால கம்மாநாயுடுன்னு நாம புரிஞ்சுக்கலாமா? இல்லை இங்கேருந்து ஜிடி நாயுடு வேற எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஆமாம். அதில் அப்போ கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு இவ்வளோ பேர் பங்கு செலுத்தி இருக்கிறாங்க, கோயம்புத்தூரோட தொழிலாளர்களோட. அப்போ ஜிடி நாயுடு நீங்கள் எதுக்கு மென்ஷன் பண்ணுறீங்க? ரஞ்சித் வந்து மெட்ராஸ் எங்கள்து தான் சொன்னதுக்கு ரஞ்சித் மீது அவ்வளோ வெறுப்பு கக்குறாங்க. சாதி வன்மத்தோடு பேசுகிற ரஞ்சித்னு சொன்னாங்க. மெட்ராஸ் எங்கள்து தான் அப்படின்னு சொன்னால் மெட்ராஸில் 40%. அப்போ உழைக்கும் மக்களோட கோட்டை தான் மெட்ராஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கோவம் வரல? வரல, எனக்கு வரல. சரி, ரஞ்சித் வந்து என்ன சொன்னார், மெட்ராஸ் எங்கள்து தான் சொல்றாரு. மெட்ராஸ் எங்கள்துன்னா மெட்ராஸ்ல இங்க இருக்கிறது யாரு? உழைக்கும் மக்கள். அது மீனவர்களா இருக்கலாம், இல்ல தலித்துகளா இருக்கலாம், முஸ்லீம்களா இருக்கலாம், இவர்களோட தான் மெட்ராஸ். அப்ப ரஞ்சித் சொன்னா, ரஞ்சித் சொல்றதுக்கு பின்னாடி வந்து ரஞ்சித்தோட கேஷ் ப்ரொஃபைலிங், நான் முன்னாடி சொன்ன பேரின் ரிலிஜியஸ் ப்ரொஃபைலிங் நடந்தது. இங்க கேஷ் ப்ரொஃபைலிங் நடக்குது. ரஞ்சித் சொன்னா ரஞ்சித் என்ன பறையர்னு சொன்னாரா, இல்ல பல்லர்னு ஏதாவது சொன்னாரா? சாதி பேர் அந்த கூட்டத்துல சாதி பேர் வந்து எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணல, பேர் வெளிப்படையா சொல்லல. அப்ப நீங்க எப்படி அதை வந்து சாதி அணித்திருச்சுன்னு சொல்றாங்க? அந்த கூட்டத்துல எங்கேயுமே சாதியாவே பேசல, சாதி பேரை கூட சொல்லல. அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல வந்து மெட்ராஸ் எங்கள் தான் சொல்லும்போது அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கல்ல, இங்க ஏன் கொந்தளிக்கல? இப்போ இந்த இடத்துல நாயுடு கலாநிதி வீராசாமி நீங்கள் எப்படி இப்போ நாயுடு மாநாட்டில் கலந்து, கே.என். நேரு வந்து ரெட்டி மாநாட்டிலையும் யாதவ மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது.
இவரும் சேகர்பாபுவும் கலந்துக்கிட்ட நாயுடு மாநாட்டிலையும் இதுலேயும் கலந்துக்கலாம். இந்த ஓபிசி சாதிகள் எல்லாமே அவங்க சாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டுங்க, என்னங்க இருக்கு அதுல என்ன கேக்குறாங்க அவங்க? நீங்களும் ஒரு சாதி வச்சு நீங்களும் கலந்துக்குங்க, நீங்க தான் பிள்ளைமாரு கலந்துக்குங்க, நாடார் கலந்துங்க, செட்டியார் கலந்துங்க. இப்ப அதைத்தான் சொல்றேன். இப்ப அப்ப நீங்க சாதி ஒழிப்பு பேசுறீங்க, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க, எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்லிடுறான். சரி ஓகே, அது பார்க்க நல்லா இருக்குல்ல, எல்லாரும் கலந்துக்கலான்ட்டு. இப்ப சோசியல் ஜஸ்டிஸ்னா இப்ப என்னன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப இதே நாட்டுல இப்ப பாப்பா மோகன் சொல்றாரு, வேங்கை வயலை சுற்றி ஒரு 60 வழக்கறிஞர் பாப்பா மோகன் சொல்றாரு 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் இருக்குன்னு போன மாசம் பிரஸ் சொன்னார். ஆமா சொன்னார். அப்ப 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் என்னென்ன வடிவத்துல இருக்குன்ற. அப்ப நீங்க தீண்டாமை ஒழிச்சிட்டீங்களா? சோசியல் ஜஸ்டிஸ் பிராக்டிஸ்ல இல்ல, சமூகத்துல கொலை தினமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சொல்றாங்க ராமர் பின்பற்றிய திராவிட மாடலுங்க அது. ஆமா, சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சியை வந்து அவங்க என்னமோ ராமர் மாடல் ஆட்சின்றாரு. திராவிட மாடல் இப்ப இருக்கு இல்லையா, இத வந்து அண்ணாவுக்கு முன்னாடி, கலைஞருக்கு முன்னாடி, ஸ்டாலினுக்கு முன்னாடி, பெரியாருக்கு முன்னாடி நிலநாட்டிய சமூக நீதி காவலன் ராமன் தான். இதை மறைக்கவோ மறுக்கவோ யாராலும் முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல, அவர் வந்து இப்ப ரகுபதி சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறாரு, முன்னாடி அதிமுக முன்னாடி ஆமா இருந்தாரு, இப்ப இருக்கிறாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப ராமர் வந்து தமிழ்நாட்டுல ராமருக்கு ஏதாவது ஒரு ரோல் இருக்குதா? பாலிடிக்ஸ்லயும் தாண்டிட்டு நீங்க ஸ்பிரிச்சுவலா கம்ப ராமாயணம் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது. அதெல்லாம் சரிங்க. ராமருக்கு அது வந்து நீங்கள் கடவுளாக வணங்குங்க, கும்பிடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பொலிட்டிக்கலாகவும் அதை வந்து ஸ்பிரிச்சுவலாக இப்போ வந்து அவர் வந்து பொலிட்டிக்கலாக கனெக்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்பிரிச்சுவலை வந்து பொலிட்டிக்கலாக கனெக்ட் பண்ணுறாரு. எப்படி இந்துத்துவா வந்து இது ராமராஜ்யம் அமைப்போம் அப்படின்னு பிஜேபி சொல்லுதோ, பிஜேபி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணல் அம்பேத்கரோட ஒரு கோட் இருக்குது, ராமராஜ்யம் அமையுமானால் எப்பேற்பட்ட பாடுபட்டாவது தடுத்தாகணும்னு சொல்கிறார் அம்பேத்கர். ஆமாம். அப்போ இவர் ரகுபதி என்ன பண்ணுறாருன்னா திராவிட மாடலையும் ராமரையும் ஒன்றா ஒப்பிட்டு பேசுகிறார். நீங்கள் ராமரை வணங்குவதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், நீங்கள் தமிழ் தேசியம் பேசுங்க, ராமரை வணங்கிங்க, இல்லை திராவிட தேசியம் பேசிக்கிட்டு ராமரை வணங்கிங்க. கடவுள் நம்பிக்கைக்கும் தேசியத்திற்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்படி இந்துத்துவா பேசுதோ அதே வடிவத்தில் தான் ரகுபதி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு திராவிடத்தை வந்து கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, ராமர் எந்த காலேஜில் இன்ஜினியரிங் படித்தாருன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆமாம் இருக்கு, இன்னுமே இருக்கு. அப்போ அப்படி அதை கூட தெரியாமல் ஒரு சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. கலைஞர் சர்க்காஸ்டிக்காக பேசினது ரொம்ப வைரலான ஒரு கண்டென்ட். அது கூட தெரியாமல் சட்டத்துறை அமைச்சர் ஒரு பக்கம் இருக்கிறார். இப்போ இங்கே வந்து சொல்கிறாங்கல்ல, ரஞ்சித்தை எதிர்த்து இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ தலித் சமூகத்திற்குள்ளாலையும் முஸ்லீம் சமூகத்திற்குள்ளாலையும் கலாச்சார பிற்போக்குத்தனங்கள் இருக்குது. அது நான் இல்லை, அவர்களுக்குள்ளால சீர்திருத்திக்கவே இல்லை மாட்டாங்க, பண்ணவே கூடாது அப்படின்லாம் சொல்ல, சீர்திருத்தணும் தான். அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. எப்படி ஆம்ஸ்ட்ராங் வந்து பௌத்தத்தை முன்மொழிந்தாரோ, ரஞ்சித் எப்படி முன்மொழிகிறாரோ அது மாதிரியான. அப்போ இவங்க எல்லாத்தையும் தேர்தல்வாதமாக திராவிட கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் ஒரு எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்லேயே இது எல்லாத்தையும் தீர்த்திடலாம். இப்போ நீங்கள் சொன்ன சாவித்ரி கண்ணன் கூட லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசியிருப்பார். இவங்க எல்லாத்தையும் தேர்தலாக மட்டுமே சுருக்குறாங்க. இவர்களோட நலத்திட்ட உதவிகள் எல்லாமே தேர்தல் லாப நட்ட கணக்குகள்ல இருந்தால் நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை தேர்தலாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் இந்த சமூக மாற்றத்திற்கான வேலைகளுக்கு நீங்கள் ஆன்மீக தலங்களில் போய் வேலை பார்க்கணும், கலாச்சார தலங்களில் வேலை பார்க்கணும், பண்பாட்டு தலங்களில் வேலை பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல இப்போ ரஞ்சித் வேலை பார்க்குறது வந்து கலாச்சார பண்பாட்டு தலங்களில் ஒரு பௌத்தத்தை ஒரு தலித் பின்பற்றுறதன் வழியாக இந்த கொலையை தடுக்க முடியுமா? முடியாதா? தடுத்துருக்கலாம். ஆனால் ரஞ்சித் இவங்க திட்டுவாங்க. இப்போ இந்த கொலையை செய்தது தலித் சமூகம், பார்த்தீங்களா தலித்துகள்கிட்ட சாதி இருக்குது, இப்படி நான் வீரவசனம் பேசிட்டு போகலாம். அதான் அடுத்த கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ அவங்கெல்லாம் ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் பண்ணுறாங்கன்னு எதற்காக அஸ்வத் சொல்ல வர்றாரு? அப்போ இதை பற்றி பேசலை அப்படின்றதுக்காக சொல்ல வரீங்களா? என்ன காரணத்துக்காக சொல்ல வரீங்க? இப்போ நான் தலித்தை வந்து இப்போ நான் கொஸ்டின் பண்ணணுன்ட்டு ஒரு தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் சீண்டி விடுற வேலையை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்குது. சின்ன முடிச்சு வர வேலையை பார்ப்பாங்க. அது வந்து ஓபிசி ஹிந்து அந்த கன்சால்டேஷன், அதாவது சூத்திர கன்சால்டேஷன் வந்து அதை பண்ணுது. அப்போ தலித்துகளுக்கும் முஸ்லீம்களும் இந்த சிஸ்டம்குள்ளால ஆல்ரெடி ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த சிஸ்டம் சொல்கிறது இந்திய அரசின் இந்த மைனாரிட்டியாகவும் தலித்துகளாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இங்கே கிடைக்கக்கூடிய வெல்த்து பவர் இது எல்லாவின் வழியாகவும் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தலித்துகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய இல்லை முஸ்லீம்கள் உள்ளே இருக்கக்கூடிய கலாச்சார பிற்போக்குத்தனங்கள் அந்தந்த சமூகம் கலைஞ்சுக்கும், ரிஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ அதுக்கு தான் நான் ஆம்ஸ்ட்ராங்கை சொல்கிறேன். அவர் வந்து ஒரு தேர்தல் கட்சியில் இல்லை, ஒரு பௌத்தத்தை முன்மொழிஞ்சார். ரஞ்சித் மாதிரியான தரப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இலக்கியங்கள் வழியாக புத்தகங்கள் கலைப்படைப்புகள் வழியாக இதன் வழியாக இதை சரி பண்ண முடியும். இல்லை கிறிஸ்டின் மிஷனரிஸ் வழியாக
இல்லை பௌத்த மிஷனரிஸ் வழியா இல்லை இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் வழியாலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்மீக தலங்களில் சரி பண்ண முடியும். அப்போ நான் இது எல்லாத்தையும் தேர்தலில் நான் வந்து திமுகவுக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க, தலித்துகள் போய் ஓட்டு போட்டாங்க, சரியாயிடுமா? திராவிட மாடல் ஆட்சி நம்ம பெருமை பீத்திக்கலாம், ஹிப்போக்ரட்டாக பெருமை பீத்திக்கலாம். நான் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்டிஸ்லேயே இல்லையே, பிஏ கலந்து நாங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். 60 வகையான தீண்டாமை இன்னும் இருக்க தானே செய்யுது. அப்போ தலித்துகள் இங்கே பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், தலித் இயக்கங்கள் கண்டிக்கணும் வெளிப்படையாக வந்து. ஏன்னா தலித் இயக்கங்களோட முஸ்லீம் இயக்கங்கள் இங்கே ரொம்ப நீண்ட இல்லை, இதை கண்டிக்காதனாலேயே அவர்களது ஆதரிக்கிறார்கள் பொருள் கொள்ளக்கூடாது தானே. அதில் நீங்கள் ஏற்கிறீங்களா? அவங்க ஆதரிக்கல, யாருமே அந்த கொலையை ஆதரிக்கல, அது யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா இது வெளிப்படையாக கண்டிக்கும் போது தான் இந்த அரசியல் விவாதத்துல அதெல்லாம் இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ பிஎஸ்பி லீடர் வந்து பேசுறாங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு. மற்ற விவகாரங்கள் வந்து சில அமைப்பற்ற உதிரிகள் வந்து பேசதான் செய்வாங்க. ஆனா இது வந்து ஒரு தனிப்பட்ட விவகாரமா இருக்கும்போது இதை பற்றி பேசியாக வேண்டும்னு ஏன் அஸ்வத் சொல்றாரு? இது ஒரு தனிப்பட்ட விவகாரம், பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால வந்த ஒரு பிரச்சனையா இருக்கு. சாதி ஆணவ படுகொலைகள் இப்போ இளவரசன் படுகொலை எந்த கணக்கில் எடுப்போம்? இதே தர்மபுரியில் தான் நடந்துச்சு. அதுவும் 2 பேருக்கும் நடுவில் நடந்த காதல் தான். கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனா சில இடங்கள்ல பார்ட்டிஸ் வந்து பேக்கப் பண்ணாங்கல்ல, அதனால அது அரசியல் மையப்படுத்தப்பட்டுச்சு. அரசியல் படுகொலை ஆமா, அரசியல் ஆகணும். அரசியல் ஆகும்போது தான் இந்த விஷயங்கள் சரியாகும். அரசியலே பண்ணாம அதை தனிப்பட்ட ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸு இல்லை அவர்களுக்குள்ளால நடந்த கைகலப்பு சண்டையில் நடந்தது, முன்விரோதத்தில் நடந்துருச்சு. அப்படி இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு வந்து மற்றவர்கள் வந்து இன்டர் பிலீஃப், அதாவது வேற நம்பிக்கைகள் சார்ந்த, நான் வந்து வேற சாமி கும்பிட்றேன், இவன் வேற சாமி கும்பிட்றவனை என் பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டா அப்படின்னு வெட்டியிருக்கலாம், ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்று வர்க்கத்தின் வழியாக அந்த பொண்ணு வீடு கொஞ்சம் எலைட்டு, அந்த பையனை விட கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கிறாங்க, வர்க்கக்குள்ளையாகவும் இருக்கலாம். இன்னொன்று சாதி சொல்கிறதுக்கு முஸ்லீம்கள்கிட்ட காரணமே கிடையாது. ஏன்னா முஸ்லீம்கள் பல சாதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, அதனால ஒரு சாதி இல்லாமல் முஸ்லீம் வைக்க முடியாது. அப்போ இன்னொன்று வர்க்க ரீதியாகவும் பார்த்தாலும் அந்த பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், அதெல்லாம் ஒரு பிரியாணி கடையில் ஒரு வேலை செய்கிறாரு, சாதாரண ஊழியராக இருக்காரு. அப்போ இது வர்க்க ரீதியாகவும் நடக்கும், ஒரு கொலை சாதியாகவும் நடக்கும், இல்லை வேற நம்பிக்கை சார்ந்து, இல்லை ஆல்ரெடி இன்னொன்று அந்த வெட்டின அண்ணனுங்க வந்து தேசிய மக்கள் கழகம்னு இந்த ஒரு லெட்டர் பேட் மூவ்மெண்ட்டு அதில் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் பேக்கப் இருக்குதா அப்படி யோசிக்கணுன்றீங்க. இந்து முன்னணி பேக்கப்ஸ் இருக்கு. ஏன்னா அதை சுற்றி பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வேற நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியாதுனால அதுக்கான அடையாளங்களோட அந்த கட்சி இருக்குதுன்னு சொல்ல வரீங்க நீங்க. அப்போ அது மாதிரி ஒரு மிக்சடா இருக்குது அந்த தரப்பு. அப்போ அந்த தரப்புல இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு வைலன்ஸோட இறங்க மாட்டாங்க? சரி, பொண்ணை கொடுக்க விருப்பமே இல்லைன்னா கூட அது பேசி, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கலப்பு திருமணங்கள் ஏதாவது நடக்குதுன்னா பேசி முடிச்சுக்க முடியும். அப்போ நான் இதை பற்றியே பேச மாட்டேன்னா, 1968 இவர் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க. 67 வர்றாங்க, 68 கொண்டு வராங்க. பெரியார் சொன்னதை முன்மொழிஞ்சு சாதி மறுப்பு, மதம் மறுப்பு, சுயமரியாதை கொண்டு வராங்களே ஆக்டை 2 ஆண்டுலாம் கொண்டே வந்தாங்க. அண்ணா ஆட்சி காலம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. அப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் தான் சாதியை ஒழிக்கும், இல்லை மத மறுப்பு திருமணங்கள் அவங்க சொல்கிற ஐடியாவில் உண்மை ஒழிக்கும்னு அவங்க சொல்லினாங்கன்னா, அப்போ அதற்கான பாதுகாப்புகளை வழங்க வேண்டியது இருக்குல்ல, அது அரசு தான் வழங்கணும். அது அரசு தான் வழங்க முடியும். ஆனால் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயே சாதி பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா? சிபிஎம் ஆஃபீஸே அடிச்சு உடைச்சாங்களா? சிபிஎம் ஆஃபீஸை ஒரு 4-5 மாதம் 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சு உடைச்சாங்க. இப்போ அதுலேயும் எந்த கம்யூனிட்டி போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையாக. அப்போ அதுலேயும் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய சிறார்கள் செய்யக்கூடிய கொலை, போதைக்காக செய்யக்கூடிய கொலை. இன்னைக்கு காலையில் கூட நாகப்பட்டினத்தில் ஒரு 10 வயசு குழந்தைய வந்து ஒருத்தன் வந்து வெட்டி கொண்டிருக்கான். கேட்டால் மணலில் பாதிப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது, பொதுமக்கள் வந்து சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. அவங்க அப்பாவை கதறி அழுகுற காட்சிகள். அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கார ஒருத்தர் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் ஒருத்தரை வெட்டுறாங்க, பிஜேபி காரங்க ஒருத்தர் வெட்டியிருக்காங்க, அதிமுகவில் வெட்டுறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்க படுகொலை செஞ்சாங்க. கொலை நாடு தொடர்ந்து வந்து அதான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை, வெல்ஃபேர் கட்சி சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இது தமிழ்நாடா அல்லது கொலை நாடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா? ஏன் மற்ற ஆட்சிகளில் கொலை நடக்கவே இல்லையா? இல்லை, இப்போ கஸ்டோடியல் டெத் வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது. அப்போ போன ஆட்சியில் வந்து சிறை கொலைகள்,
ஃபெலிக்ஸ் ஜெரால்டை வந்து கொலை பண்ணோன்னா அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கொந்தளிச்சிச்சு, இதெல்லாம் பேசிச்சு. அப்போ இந்த ஆட்சியில், திமுகவின் ஆட்சியில் கஸ்டோடியல் டெத் இவ்வளவு நடக்குது. இதற்கு எதிராக கூட்டணி கட்சிகள் கூட வாய் திறக்க மாட்டுறாங்க. சரி, சிவிலில் நடக்கக்கூடிய குடிமை சமூகத்திற்குள்ளால நடக்கக்கூடிய கொலைகள் வந்து அதிகமாக இருக்குது. சிறார்கள் அதிகமாக கொலை செய்கிறாங்க. ஏன் நடுவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவ்வளோ கொலைகள் வந்து ஆர்டிஐ வருது. தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு கொலைகள் வந்து நடக்குது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குல்ல. அப்போ போதை வந்து ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, அதோட காரணம் இருக்குது. இன்னொன்று, ஆஃப்டர் போஸ்ட் கொரோனாவுக்கு பின்பு இடைநிற்றல், கல்வி இடைநிற்றல், அதாவது பள்ளி கல்லூரி இடைநிற்றல் வந்து அதிகமானதின் காரணமாக கொலை நடக்குது. இப்போ இந்த கொலை நாடான்னு சொல்கிறதுல வந்து உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, நமக்கு அச்சமும் வருது. யாரும் நினச்சா, இப்போ சின்னதுரையோ ஒரு பையன் வெட்டினான், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுங்க, தன்னோட ஸ்கூல் படிக்கிற சக தோழர்கள், அது எப்படி ரொம்ப சாதாரணமாக நம்மால் கடக்க முடியுதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இப்போ இந்த முகமது ஆசிக்கு பிரியாணி கடையில், அதாவது வெட்டின மாதிரி கொலை பண்ணது, அதாவது கொலை பண்ண மாதிரி அந்த பையனை வெட்டினாங்க. அதை வெட்டினது ஏதோ கூலிப்படையோ பெரிய ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு, அதாவது என்ன சொல்ல, ஒரு பெரிய ரவுடி தரப்போ கிடையாது. சாதாரண கூட படிக்கிற ஸ்கூல் பசங்க. அவர்கள் நெஞ்சில் ஏன் இவ்வளோ வைலன்ஸ் இருக்குது? ஏன் இவ்வளோ வைலன்ஸோட? அப்போ உங்கள் மனதில் வந்து வைலன்ஸ் வந்து எப்படி இந்த சொசைட்டிக்குள்ளால நார்மலைஸ் ஆகிருக்குன்னு நம்ம அடுத்த டிபேட்டுக்குள்ளால போக வேண்டியது இருக்குது. வைலன்ஸ் வந்து அந்த ஸ்கூல் பையன் நம்ம சின்ன வயசில் நீங்கள் நடை படிக்கும் போது அவனை பிடிக்கலாம் அடிப்போம், அவன் திருப்பி நம்மளை அடிப்பான், அதோட பிரச்சனை முடிஞ்சு. டீச்சர் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருவாங்க. டீச்சர் அடிப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று போகும், இல்லை பேரண்ட்ஸ் வந்து அடிச்சுட்டு வாங்க, முடிஞ்சிடும். வெட்டுற அளவுக்குலாம் இவ்வளோ வைலன்ஸ் இருக்காது, அவனை கொண்டுடணும். உண்மைதான். அப்போ இந்த சொசைட்டி ஏன் இவ்வளோ வைலன்ஸாக மாறி? அதுக்குள்ள கேஸ்டும் சேர்ந்து இருக்குது. அவன் வந்து என்னோட கீழ் சாதிக்காரன், நான் மேலே. இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்றதுக்கு நான் ஒரே ஒரு பதில் கொடுக்குறேன். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்டில் ஒரு தெளிவாக ஒரு வாதத்தை முன் வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் எதிர்க்கட்சிகளோ பேசுவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கொலைகள் எதுவுமே அரசாங்கத்தால் அல்லது ஃபார் த கவர்மெண்ட், ஆட்சிக்காக நடத்தப்பட்ட கொலைகள் கிடையாது, வன்முறை சம்பவங்கள் கிடையாது. இது தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்களுடைய தனிப்பட்ட பகையினால் ஏற்படக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கை தானே ஒழிய இதுக்கு அரசுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில் எப்படி பாக்குறீங்க? இது ஒரு சப்ப காரணம். இது வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சி, அப்போ அதுக்கு ஒரு யாட்ஸ்டிக் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு ஸ்கேல் ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஸ்கேல்னா, இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸு, இது வந்து எல்லோரையும் ஒன்று போல் பார்க்கக்கூடிய ஆட்சி, இது எல்லாரையும் சரிசமமாக பார்க்கும், பாகுபாடு இல்லாத ஆட்சி, இது எல்லா சாதி மதக்காரர்களையும் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்சி, இப்படின்லாம் வாதம் வைக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் குழுக்களுக்குள்ளால் நடக்கக்கூடிய சண்டை மோதல் இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது ஆட்சியாளர்களோட பொறுப்பு தான். அவர்கள் நம்பக்கூடிய கொள்கை இருக்குல்ல, ஐடியாலஜிக்கல், அந்த ஐடியாலஜிலேருந்து வலுவனதுனால தான் அவர் வந்து ராமர் ஆட்சின்றார். அது திராவிட மாடல் ஆட்சி, ராமர் ஆட்சின்னு இதே நீங்கள் சொன்ன ரகுபதி தான் என்ன சொல்கிறாரு, ராமர் ஆட்சின்றார். அப்போ அவருக்கும் திராவிடத்திற்குமே சம்மந்தம் இல்லை, அவருக்கும் பெரியாருக்குமே சம்பந்தம் இல்லை. சட்டத்துறை அமைச்சரே ராமர் தான் சொல்கிறாரு. அவ்வளோதான் அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ், டிராவிடியன் நாலேஜே வந்து அவ்வளோ டம்ப்டாக இருக்குது. அப்போ அவர் வந்து எப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக நம்ம பேச முடியும்? அப்படிப்பட்ட ஒருவராக சட்டத்துறை அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, அவ்வளோ ஐடியாலஜிக்கலி டம்பாக இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. அப்புறம் எப்படி ராமரை சொல்லுவார்? அண்ணாவை சொல்லுங்க, வள்ளுவரை கூட சொல்லுங்க. வள்ளுவர் கண்ட சமத்துவ ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுங்க, இல்லை புத்தர் கண்டதுன்னு சொல்லுங்க. அதில் யாருக்குமே பிரச்சனை இல்லையா? புத்தர் கண்டதுன்னு சொல்லுங்க, வள்ளுவர் கண்டதுன்னு சொல்லுங்க, இல்லை வள்ளலார் பேணிய ஒரு எல்லோருக்குமான ஆட்சின்னு சொல்லுங்க, பசிப்பினி நீக்கிய ஆட்சின்னு சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாமல் ஹிந்துத்துவா கவர்மெண்ட் அவ்வளோ வைலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோட நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ என்ன இயல்பாகவே அந்நியப்பட்டாங்க. இங்கே அவங்க தானே சொன்னாங்க, நீ வந்து ராமனை எடுத்தால் நான் ராவணனை எடுப்போம்னாங்கல்ல. அப்போ இது ராவண ஆட்சி தானே, ஏன் அது வாயில வரல? அப்போ இது ராவணன் கோட்டைனாச்சும் சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் இங்கே வந்து ராமனுக்கு வேலை இல்லை, இது ராவண தேசம்னாச்சும் குறைந்தபட்ச அளவில் சொல்லியிருக்கணும். அப்போ அதையும் சொல்லலை. அப்போ அவர் டம்ப் தான், அவருக்கு வந்து ஐடியாலஜிக்கலி தெரியல. அப்போ அவர் வந்து சாதாரண ஒரு தேர்தல் அரசியல்வாதியாக இருக்கிறார். இவர் வந்து அந்த கொலையிலேருந்து பார்த்தா நம்ம இன்றைக்கும் அன்பில் மகேஷ் அவர் கையில் வந்து கலராக கயிறு இருக்குது. அது என்ன கயிறுன்னு தெரியல இப்போ வரைக்கும். அவர் கையில் வந்து பச்சை மஞ்சள் சிகப்பு நீலம் என்னென்னமோ 10-15 கயிறு கட்டி வச்சிருக்கிறாரு. அதான் தெய்வ நம்பிக்கையாக இருக்கும். அதான் நம்ம அப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து சாதி ரீதியாக கயிறு கட்டக்கூடாதுன்ட்டு சந்துரு நீதிபதி அவர் கொடுத்த பரிந்துரையில் இருக்கே, நீதிபதி சந்துரு கொடுத்த பரிந்துரையில் எந்த மத சின்னங்களும் எந்த சாதி சின்னங்களும் எதுவும் பள்ளி குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடாது. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம்தான். ஆனால்
எஜுகேஷன் மினிஸ்டர் கையில் கலர் கலராக கட்டி வச்சிருக்காரு. அந்த பரிந்துரையை கொடுத்து அவர் தான் கையெழுத்து போடணும். அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் கையில் கலர் கலராக கயிறு இருக்குது. அந்த கயிறு வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து இருந்த கயிறுகள் எல்லாம் காசிக்கு போனால் ஒரு கருப்பு கயிறு கட்டுவாங்க. ஆமாம். இல்லை மேல்மருவத்தூர் போனால் ஒரு சிகப்பு கயிறு ஒன்று கட்டுவாங்க. பழனிக்கு போனால் இத்தினோண்டு டாலர் போட்டு ஒரு கயிறு கட்டுவாங்க. பழனிக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கயிறு கட்டுவாங்க. வேறு எந்த கோயிலையும் கயிறு கட்ட மேல்மருவத்தூரில் கட்டுற பழக்கம் இருக்குது. வேறு எந்த கோயிலையும் பெருசாக கயிறு கட்டுற பழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. உண்மைதான். அப்போ அவர் கையில் என்னென்னமோ கலர் கலராக கயிறு இருக்குது. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கம் இல்லை. அது ஆனால் ஒரு பக்கம் சமூகத்தில் இந்த கயிறு கட்டுறதன் வழியாக பிரிவினைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் வந்து இந்த பச்சையும் மஞ்சளும் இருந்தால் இந்த சாதி, சிகப்பு நீளமும் இருந்தால் இந்த சாதி, மஞ்சள் இருந்த இந்த சாதி, இது இப்படி ஒவ்வொரு சாதிகளாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ஸு, இந்த நம்ம ஃபேஸ்புக் இப்போ கமெண்டில் கூட வரும், இவங்களே அடிச்சுக்குவாங்க அந்த சிம்பிள்ஸ் எமோஜிஸ் போட்டு கலர் கலராக, இவங்க இந்த சாதிக்கார இந்த கத்தி வீர இவன்டா வீர அவன்டா ஆண்ட பரம்பராடா அப்படின்னு இப்பெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாங்கல்ல. அப்போ இதுக்கு அவர் விளக்கம் சொல்லி தான் ஆகணும். அப்போ அவரோட கையிலையும் சாதி ரீதியான விஷயங்கள் இருக்கு எஜுகேஷன் மினிஸ்டரோட கையில். இன்னொரு பக்கம் ரகுபதி அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சி, அண்ணாதுரையின் ஆட்சின்னு சொன்னா கூட பெருமையாக எல்லாரும் வந்து இல்லை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்க எக்ஸப்ஷன்ஸை வச்சுக்கிட்டே வந்து ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வீங்களோன்னு எனக்கு அவர் தாங்க மினிஸ்டர்ஸ். இல்லை, நான் என்ன கேட்குறேன், சரி நீங்க இவங்க 2 பேரையும் சொல்றீங்க, வேற ஏதாவது ஒரு 10 பேர் சொல்றீங்க பார்ப்போம். ஆராசா அப்படி பேசுறாரா, தங்கந்தனஸ் அப்படி பேசுறாரா, பிடிஆர் அப்படி பேசுறாரா, வேற யார் அப்படி பேசுறாங்க? கலாநிதி வீராசாமி அந்த பக்கத்து சாதி ஒளி, அவர் எம்பி. ஓகே, அவரும் திமுக தான். ஓகே, அந்த பக்கத்து போயிட்டு கம்மா நாயுடு மாநாட்டில் கலந்துக்கிறாரு. KN நேரு மினிஸ்டர் தானே. ஓகே, ஆமா, அவரும் வந்து யாதவ மாநாடு, ரெட்டி மாநாடு, எல்லா மாநாட்டிலையும் கலந்துக்கிறாரு. RS பாரதி யாரு, ஓகே, முக்கியமான ஒரு அமைப்பு செயலாளர், அவரும் போறாரு. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பிடிஆருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கதான் நான் கொஸ்டின் பண்ணல. பிடிஆர் கோயிலுக்கு போட்டு எல்லாம் போட்டோம். பிடிஆர் இது வரைக்கும் அந்த எந்த அவதூறையும் அவர் பேசுனது கிடையாது. அவர் வந்து பொருளாதாரத்தை அவர் பெரியார் போட்டோவும் வச்சிருப்பாரு, மீனாட்சி அம்மன் போட்டோவும் வச்சிருப்பாரு, 2 போட்டோவும் வச்சிருப்பாரு. அது பிரச்சனை கிடையாது நமக்கு. அப்போ வந்து பிடிஆர் என்ன பேசணும்னா, இப்போ IT மினிஸ்டர், அதனால எதுவும் பெருசாக பேசுறதில்ல. முன்னாடி வந்து பொருளாதார விஷயங்களை பேசுவார், அவ்வளோதான். மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து உள்ளூர் அளவில் வந்து என்னென்ன சாதி சங்க மாநாடுகளுக்கு போகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் போகிறது வந்து எந்த காரணத்துக்காக போகிறாங்க? சாதி பெருமிதம் பேசுறது. தந்தை பெரியாரே செங்குந்தர் மாநாட்டுக்கு போய் தாங்க அண்ணாவை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு. சரி, பெரியாருக்குள்ள சாதி மாநாட்டுக்கு போயிருக்கு. பெரியார் சாதி மாநாட்டுக்குள்ள போய் என்ன பேசுறாங்க? இவங்க சாதி மாநாட்டுக்குள்ள போய் என்ன பேசுறாங்க? அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்கன்னு பேசுறாங்க. பெரியார் வந்து அந்த சாதி சங்கம் என் முஸ்லீம் மாநாட்டுக்குள்ளேயும் பெரியார் வந்திருக்கிறாரு. அருந்தர் மாநாட்டுக்கும் போவார், செட்டியார் மாநாட்டுக்கும் போவார். போய் அவங்களையே திட்டிட்டு திருப்பி அதை ரிஃபார்ம் பண்றதுக்கான பேச்சுக்களை தான் பெரியார் பேசுவார். இவங்க அந்த மாதிரி பேசுறதுல நம்மளாம் ஒண்ணுன்னு சொல்லி பேசுறாங்க. இவங்க வந்து நம்ம இங்கே வந்து இந்த வர எலெக்ஷன் இருக்குங்க, சட்டமன்ற எலெக்ஷன், நம்ம ஆட்கள்லாம் சேர்ந்து நம்ம ஆட்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, இதைத்தான் பேசுறாங்க. வேறு என்ன அந்த சாதிக்குள்ளால ரிஃபார்மேஷன்ஸ் வந்து விதவை திருமணங்களுக்கு வந்து ஊக்குவிச்சு பேசுறாங்களா? இல்ல வரதட்சணை ஒழிப்புக்கு ஒரே சாதிக்குள்ள? இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஐயா RS பாரதி கலந்துகிட்ட கூட்டமா இருக்கட்டும், இல்லங்க நீங்க முதல்ல நான் சொல்லிடுறேன், ஐயா KNR கலந்துகிட்ட கூட்டமா இருக்கட்டும், இந்த கூட்டத்துல வேற எல்லாரும் கலந்துருக்காங்க. அதாவது காங்கிரஸ் திருச்சி வெளிச்சமே கலந்துருக்கிறாரு, அதிமுக இருக்கிறவங்க கலந்துருக்காங்க. ஐயா RS பாரதி கூட்டத்துல மற்ற இப்போ வேல்டெக் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி சம்திங் அவங்க இருக்கிறவங்க அந்த முதலியார் சாதி சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க. அப்ப எல்லாருமே கலந்துக்கும் போது யுவர் கொஸ்டினிங் அபவுட் ஒன்லி DMK. நீங்க தானே திராவிடியன் மாடல், நீங்க தானே ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு கவர்மெண்ட், நீங்க ரூலிங் கவர்மெண்ட், அதனால கொஸ்டின் உங்க மேல தான் வரும், DMK மேல. நீங்க தான் ஐடியாலஜிக்கலி அவன் இந்து ராஷ்டிரன்னு பேசுறான், நாங்க ஒரு திராவிடியன் மாடல், ஒரு செக்யூலர் மாடல் நீங்க தான் பேசுறீங்க. அதிமுக ஒரு பாப்புலிஸ்ட் கட்சி விட்டுறலாம், நீங்க தான் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி நீங்க பிம்பப்படுத்துறீங்க. நாங்க வந்து செக்யூலர் பார்ட்டின்னு பிம்பப்படுத்துறீங்க. அப்ப நீங்க அங்கே போய் என்ன பேசுறீங்க? நீங்கள் போயிட்டு முதலியார் மாநாட்டுக்கு போங்க, நான் போகவே வேண்டாம்னு சொல்ல. முதலியார் மாநாட்டுக்கு போயிட்டு பெண் சீர்திருத்தம் பேசுங்க. ஏன் வரதட்சணை கொடுமையை வந்து இருக்குது, வரதட்சணைகள் நம்ம சமூகத்தில் வாங்கக்கூடாதுன்னு பேசுங்க. பெரியாரை போல பேசுங்க. இல்லை வேற ஏதாவது அந்த சாதிய சீர்திருத்தங்கள் பேசுங்க. ஆனால் இன்னும் 50-60 வருஷம் ஆச்சு. பெரியார் போயிட்டாரு, 50-60 வருஷம், ஒரு 100 ஆண்டு தொடப்போகுது, 75 வருஷம், இன்னொரு 20 வருஷம் போச்சுன்னா 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டில் திராவிட ஆட்சியில் இடைநிலை சாதிகள் எல்லா பவர் வெல்த் எல்லாத்துலேயும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பார்ப்பானியத்தை கொஸ்டின் பண்ணுறாங்க. பார்ப்பனர்கள் தான் இதெல்லாம் வந்து இருக்குது, பியூரோக்ரஸிக்குள்ளால், இந்தியன் பியூரோக்ரஸிக்குள்ளால் இருக்கிறாங்க. 75 வருஷமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஏன் உங்களால் இன்னைக்கு வரைக்கும் தலித்துகளையும் முஸ்லீம்களையும் தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேஷன்ஸ்குள்ளால் உள்ளே வைக்க முடியல? நார்த் இந்தியா விட்டுருங்க, நார்த் இந்தியாவில் நீங்கள் 20 இன்னைக்கும் தமிழ்நாட்டிற்குள்ளால ஏன் தலித்துகளை 75 சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு.
நீங்களும் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, 60 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருக்கிறீங்க, 15 வருஷம் காங்கிரஸ் பீரியடை கழிச்சு விட்டா கூட திராவிட ஆட்சி இருக்குது. அப்போ இந்த 60 வருஷ ஆட்சியில் ஏன் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது கட்சிகளுக்குள்ளால? ஏன் தலித் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது திமுகவுக்குள்ளால, இல்லை அண்ணா திமுகவுக்குள்ளால ஏன் இல்லை? அப்போ இதை நோக்கி அவங்க எல்லாமே நீங்கள் இந்த 4th எஸ்டேட்டில் சாவித்திரி கண்ணன் சொல்கிற மாதிரி எல்லாமே ஒரு தேர்தல் வாக்குறுதிகளுக்காகவும் தேர்தல் லாப நட்ட கணக்குகளுக்காகவும் ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்களே தவிர இவங்க சோஷியல் ரிஃபார்முக்கு பேசலை. இப்போ இல்லைன்னா இந்நேரம் கண்டிச்சிருக்கணும். அந்த தர்மபுரியில் படுகொலையான முகமது ஆசிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கணும். அப்போ அவர்கள் கண்டிக்க தயார் இல்லை. ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் இயற்றுவதில் இந்த அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த அரசு தனிச்சட்டம் இயற்றுவது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க? இது அரசு தனிச்சட்டம் கொண்டு வரது வந்து முழு தீர்வான்னு கேட்டால் முழு தீர்வு கிடையாது. தனிச்சட்டம் கொண்டு வரணும்னா முழு தீர்வு, சாதிக்கான முழு தீர்வா அது இருக்காது. ஆனால் அதை நோக்கி நகர்த்தும்ல, அதை நோக்கி குறைந்தபட்சம் இப்போ நம்ம பேருக்கு முன்னாடி ஏன் சாதி போட்டுக்க மாட்டேங்கன்னா சாதி ஒழிஞ்சிருச்சான்னா அப்படி சாதி ஒழியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நகருவோம் நம்ம நம்பிக்கையில் நம்ம பண்ணுறோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த நகரமை நம்ம பார்க்கணும். அது தனிச்சட்டம் வேணும் தான், முதல்வர் வேண்டாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டங்கள் போதும் அப்படின்னு சொல்ல வர, அது சரியான்னு கேட்குறாங்க. அது சரி கிடையாது. தனிச்சட்டங்கள் வரதன் வழியாக இன்னும் கொஞ்சம் கடுமையாக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னா திராவிட இயக்கங்களும் சமூக பணி செய்யணுங்கிறீங்க. சமூக பண்பாட்டு தலங்களில் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த சாதி ஆணவத்தையும் திமுறையும் இந்த பெண்கள் மீதான வெறுப்பையும் அவர்களை ஒடுக்கிறது. இவங்க சொல்கிறாங்களா நாங்கள் பெண்ணியம் பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம். ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைத்தார்களே, மரியாதைக்குரிய ஐயா பேராசர் சுபவி அவர்கள் அது தலைமை தாங்க. போன இன்டர்வியூலையும் பேசணும், 4th எஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் கண்காணிப்பு குழுவில் போட்டுடுறாங்க. சமூக நீதி கண்காணிப்பு குழுனே ஒன்று இருக்குது. சரி, இப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழு முகமது ஆசிக்கு என்ன தீர்வு சொல்கிறாங்க? சமூக நீதி கண்காணிப்பு குழு 2 நாளைக்கு முன்னாடி சிவகாசியில் நடந்ததுக்கு என்ன சொல்கிறாங்க? சமூக நீதி கண்காணிப்பு குழு வந்து நடக்கக்கூடிய இந்த படுகொலைகளுக்குலாம் வரக்கூடிய இதெல்லாம் டேட்டாஸ் எடுக்க மாட்டாங்களா? அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க? சரி, ஒருவேளை நான் அதுவே குறைந்தபட்ச விஷயந்தான். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் செலுத்தாது. நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக மக்கள்கிட்ட வந்து போய் வேலை பார்க்கணும், சமூக ரீதியாக வேலை பார்க்கணும், கலாச்சார ரீதியாக வேலை பார்க்கணும், பண்பாட்டு ரீதியாக வேலை பார்க்கணும், எல்லா வகையிலையும் கலை இலக்கிய தலங்களில் வேலை பார்க்கணும். நீங்கள் கலை இலக்கிய தலங்களில் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் போய் யார்கிட்ட கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா ரஞ்சித்துக்கிட்ட கொஸ்டின் பண்ணுறீங்க. ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? சன் டிவியில் என்ன பண்ணுறீங்க? தொலைக்காட்சி தனியார் ஊடகங்க, அதுக்கும் கட்சிக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்கள் எதுக்கு சன் டிவி? தயாநிதி மாறன் யாரு? கலாநிதி மாறந்துங்க அது. சரி, தயாநிதி கலாநிதிலாம் யாருங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க. நீங்கள் ராமாயணத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பீஸ்ட் மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நெஞ்சுக்கு நீதி உங்களால் மாமனும் எடுத்தாங்கல்ல. அதுதான் சொல்கிறேன், அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணுது முதலாளித்துவம். அந்த ஸ்பேஸை கேப்சர் பண்ணிக்குது, தன்னை தான் மாற்றிக்குது. மாமன்னன் ஒரு மாறி ஒரு ஆள் வந்தோன்னே எடுத்து வச்சுக்கோம்ப்பா. நமக்கு வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ். மாமன்னன் படம் ஒரு மற்ற படத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி தான் இருக்கும். டிஎம்கே ப்ரொபகண்ட், அதாவது தலைமை வந்து சாதியாக அதோட கிளைமேக்ஸ் என்னன்னா தலைமையில் சாதியாலாம் யோசிக்கல. அந்த படமே டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுச்சுங்கிற இன்னொரு தரப்பும் இருக்கு. ஆனால் தலைமை வந்து சாதியாக யோசிக்கல, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க சாதியாக யோசிக்கிறாங்க. தலைமை வந்து சமத்துவமாக தான் யோசிக்குதுன்றது மெசேஜ், அது கோர் மெசேஜ் அது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள்லாம் சாதியாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே ஓபிசிகள் பவரில் இருக்கிறாங்க. ஓபிசிகள் செய்யக்கூடிய வைலன்ஸை நோக்கி தான் அதிகமாக பேச வேண்டியது இருக்குது. தலித்துகளுக்கு ரிஃபார்ம் பண்ண தோழர் திருமா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ரஞ்சித் இருக்கிறாங்க கலை இலக்கிய தலங்களில். அப்போ இவங்க எல்லாருமே கடந்த 40 வருஷத்தில் என்ன ஆனாங்களோ எல்லாமே தேர்தலாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்களுக்கு வந்து சமூக சீர்திருத்தங்களை நோக்கி இப்போ நீங்கள் பாப்பா மகன் சொன்னதில் 60 வகையான தீண்டாமையை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? ஓட்டு போட்டா வேங்க வெயிலை சுற்றி ஒரு 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் இருக்குது. அப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இருக்கிறாங்க, அவங்க போய் வேலை பார்க்கணும். அப்போ ஆனால் இங்கே பொதுவாக ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டா இல்லை அவர்கள் கொடுக்கக்கூடிய இதன் வழியாக சரியாயிடும். பல்லர் சமூகத்தில் அவ்வளோ கொலைகள் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது பல்லர்களை வந்து வேற கம்யூனிட்டி வந்து உண்மைதான். அப்போ பறையர்கள் மத்தியில் அறிஞர்கள் ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சமூகம் சேர்ந்த ஒரு பிள்ளையை காதலிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியை வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்க இளைஞரை தான் வெட்டி படுகொலை பண்ணார், கழுத்து அறுத்து படுகொலை பண்ணார் மதுரையில். இப்போ இன்னொன்று நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ சாதி வந்து செங்குத்தாக இருக்குன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. இப்படி மேலே செங்குத்தாக இப்படி இருக்குது, அது தனக்கு கீழே அடிமைகளை வச்சுக்கிட்டே இருக்கும்.
அது வந்து அதன் வழியாக தன்னோட மன வக்கரத்தை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கணும். ஆனால் சாதி வந்து நவீன ஏற்பாடு. சாதியை ரொம்ப ரீசெண்டாக தான் நம்ம சாதியாக உணர்கிறோம். அப்போ சாதியாக வந்து ரொம்ப ரீசெண்டாக ஒரு 40-50 வருஷத்துக்குள்ளால். அதற்கு முன்னாடி ஒரு சாதிக்குள்ளாலே குளம் கொத்து கூட்டம் இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கும் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டியாக இருக்கலாம், மற்ற எல்லாரோட கம்யூனிட்டிஸ் அங்கேயே பார்க்கலாம். அப்போ ஒரு சாதி இருக்கும், அந்த சாதிக்குள்ளால இவன் காடை கூட்டம், கௌதாரி கூட்டம், மதையான கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், நரி கூட்டம். இப்போ நீங்கள் முக்குளத்தூர் எடுத்துக்கோமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்குளத்தூர் எடுப்போமே. முக்குளத்தூர்னு இன்றைக்கி சொல்கிறோம், தேவர்னு சொல்கிறோம். ஆனால் கல்லர், மரவர், அகமுடையார், சேருவை இதெல்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாமே நவீன ஏற்பாடு. இப்போ அதுக்குள்ளால பார்த்தா கூட்டம். இது பிரமலை கல்லர், அவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறவங்க, இவங்க 3 சாமி கும்பிட்றவங்க, 5 சாமி. பிரமலை கல்லர்ல நிறைய பிரிவு இருக்குது. தஞ்சாவூர் பிரமலை கல்லர் வேற, தேனி பிரமலை கல்லர் வேற. இப்போ அப்போ இதில் வந்து அந்த கூட்டம், அந்த பிரிவு, இந்த பங்காளி வீடு, அந்த வீடு இப்படிலாம் இருக்குது. இதே மாதிரி கவுண்டர் சமூகம், தேவேந்திர குல வெள்ளாளர்ல இன்னைக்கு முக்கியமாக 7 பிரிவு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பார்த்தா ஒரு 20-25க்கு மேலே போகுது. அப்போ சாதி ஏன் நவீன வடிவம்னு நான் சொல்கிறேன்னா, அப்போ மாடர்ன் ஸ்டேட் உருவாகுதுல்ல, இந்தியான்னு ஒரு நாடு உருவாகுது. நாடு உருவாகும் போது நான் பார்கெயின் பண்ணணும் ஸ்டேட்டுக்கிட்ட, நான் பவரை. அப்போ உயர் சாதிகள் ஒரு பக்கம் ஒரு பவரை கிளைம் பண்ணுறாங்க. இப்போ வன்னியர் கூட எடுத்துக்குவோம். இதில் வன்னியரும் இந்த ராமதாஸ் இந்த மாதிரியான தரப்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வன்னியர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு வன்னிய கவுண்டரு, படையாச்சி, இந்த மாதிரி உள்ள நிறைய சத்திரியர், இப்படி உள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே இன்னைக்கு வன்னியர்களுக்குள்ளால பொண்ணு கொடுத்துக்கிறாங்க, பொண்ணு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களே கூட நாயக்கர் பட்டம் போட்டுப்பாங்க. நாயக்கர் இருக்கு, சென்னைக்குள்ளாலாம் இருக்கிறவங்க நாயக்கர்னு இருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ இந்த ஒரே சாதியாக இருந்தால் கூட ஒரு சாதிகளுக்குள்ளாலே பொண்ணு எடுக்கிறதும் பொண்ணு கொடுக்கறதோ இல்லை மற்ற கொடுக்கல் வாங்கல் உறவுகளோ அவ்வளோ சுமூகமாலாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது கிடையாது. இன்றைக்கி நாங்கள்லாம் தேவர், இன்றைக்கி நாமெல்லாம் வன்னியர், இன்றைக்கி நாமெல்லாம் தேவேந்திர குல வெள்ளாளர், இன்றைக்கி நாமெல்லாம் கவுண்டரு அப்படின்னு சொல்கிறது. இப்போ முதலியாரில் செங்குந்த முதலியார், அந்த முதலியார், இந்த முதலியார்லாம் இருக்குது. சைவ முதலியார், புள்ளைமாரில் அந்த பிள்ளைமாறு, இந்த பிள்ளைமாறு, செட்டியாரில் வந்து 24 மணி நாட்டுக்கோட்டை, இப்படின்னு இவ்வளோ இருக்குது. இப்போ அந்த இதுக்குள்ளால போனால், அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளால போனால் கூட்டம். அப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கி நாமெல்லாம் வந்து முதலியார் ஆர்கனைஸ் ஆகிறோம், நாமெல்லாம் செட்டியார் ஆர்கனைஸ் ஆகிறோம், வன்னியர் ஆர்கனைஸ் ஆகிறோம், கவுண்டர் ஆர்கனைஸ் ஆகிறோன்றது ஸ்டேட்டுக்கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க. என்னென்னா நமக்கு வந்து இவ்வளோ மாநகராட்சி சீட்டு வேணும், இவ்வளோ எம்பி சீட்டு வேணும், இவ்வளோ எம்எல்ஏ சீட்டு வேணும். நாமெல்லாம் ஸ்டேட்டுக்கிட்ட இப்படி பார்கெயின், ஸ்டேட்டுன்றது அரசுக்கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க. எங்கள் சாதிக்காரன் 1 கோடி பேர் இருக்கிறான், 50 லட்சம் பேர் இருக்கிறான், இத்தனை மாநகராட்சி வேணும், இத்தனை நகராட்சி சீட்டு கொடு, இத்தனை எம்எல்ஏ வந்திருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டுன்ற அமைப்பு உருவானதுக்கு பிறகு தான் அவன் வந்து பார்கெயினே பண்ணுறான். அப்போ அவனுக்குள்ளால பிரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல கொத்து கிளை கூட்டம், அது எல்லாத்தையும் ஒரு சாதியாக ஆர்கனைஸ் பண்ணுறான். இன்றைக்கும் ஒரே சாதிக்குள்ளால மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிற வழக்கங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் சாதியே நவீன ஏற்பாடு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாதி ஒழிப்புக்கு போகணும். ஓகே, சாதி ஒழிப்புன்றது இதோட அடுத்த ஸ்டேஜ். ஆனால் சாதியாக வந்ததே வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஏற்பாடு தான். இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்புக்குள்ளால இவ்வளோ இனக்குழு சமூகங்களாக, வெவ்வேறு நம்பிக்கைகள் கொண்ட சமூகங்களாக, அந்த 3 சாமி 5 சாமின்ற மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி வெவ்வேறு இனக்குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு சாதியாக எவால்வ் ஆகுது. அது பவர் எவால்வேஷனுக்காக அது நடக்குது. அப்போ ஆனால் சோஷியல் எவால்வேஷனாக இப்போ ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டியோட பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்குறது. இப்போ இது வந்து நம்ம கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க வர்க்கமாக ஒன்றிணையணும். ஆமாம். அப்போ இங்கே வர்க்கமாக பார்க்கறதுக்கு இங்கே வேலையே இல்லை. நம்ம அவ்வளோ சாதியாக தான் இங்கே இருக்குது, இங்கே சாதியாக இருக்குது. அவ்வளோ ப்ரிவிலேஜில் சொசைட்டி இல்லை. இப்போ நானும் டாக்டர் நீங்களும் டாக்டர்னா கூட அங்கே நடக்காது. அப்படி பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்துக்கிறது சொல்கிறது கிடையாது. இப்போ ஒரு அருந்தர் சமூகத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, முதலியார் சமூகத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? 2 பேரும் நல்ல பொசிஷன், நல்ல ஒரே வர்க்கத்திலே இருந்தாலும் நடக்காது. அப்போ இங்கே சாதி அதற்கு முன்னாடி ஒரு தடையாக இருக்குது, அதுக்குள்ளால ஒரு கல்ச்சர். அப்போ இது எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களில் தான் இல்லை இயக்க வேலை செய்யணும். அப்போ நீங்கள் இது எதையுமே வேலை செய்யாமல் நான் சும்மா ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வரும்போது இது ஒரு சமூக நீதி மாடல். இப்போ நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்டிஸில் இருக்கணும்ல. இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக, அதாவது இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய கொலைகள் குறித்து வந்து பேசுகிறீங்க. அதற்கும் அவர் சொல்லும்போது நாங்கள் வந்து ரவுடிகளை வந்து பிடிச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டில் 97% சிறைகள் நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. சிஎம்ஓ அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு, போலீஸை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்க ரவுடிகளை தூக்கி உள்ளே போட்டுடலாம். சரி, அவங்க சொல்கிறாங்க ரவுடின்றது இன்னைக்கு எது குற்றம் எது குற்றம் இல்லைன்னா அது பெரிய டிபேட்டு.
தூக்கி உள்ளே போட்டுறாங்க. 3 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே வெளியே வந்துடுவான். இது இன்னும் இந்த செட்டப்புக்குள்ளால ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உள்ளே போடலங்கிறீங்க, உள்ள போட வெளியே வந்துருவாங்கிறீங்க, என்னதான் என்கவுண்டர் பண்ணாலும் தப்புங்கிறீங்க, என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர. பொலிட்டிக்கலாக ஒர்க் பண்ணணும்ல. நீங்கள் உள்ளே போட்டால் கூட இந்த செட்டப்புக்குள்ளால நீங்கள் உள்ளே போடுறது வந்து நான் வேண்டாம்லாம் சொல்ல. அவன் ரவுடியாக உண்மையாகவே இருந்து உண்மையாகவே அவன் கொலை செஞ்சானா அவனை தூக்கி உள்ளே போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் இந்த ஏற்பாடு தான். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முழுமையாக தடுக்கிறதுக்கு அரசியல் ரீதியான வேலைகளை செய்யணும். நீங்கள் ஓட்டாக மட்டுமே மக்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சமூக மாற்றத்தை ஒரு காலம் செய்ய முடியாது. நீங்களோ நானோ இல்லை வேறு யூடியூப் சேனலோ வேணால் மாற்றி ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். தனி உடைமை ஒழிப்பு தான் சாதி ஒழிப்பு, வர்க்க ஒழிப்பு சாதி ஒழிப்பு, இந்த மாதிரி ஏதோ தியரிஸ் வச்சுக்கிட்டே போகலாம். இல்லை நாமெல்லாம் தமிழர்களாக சேர்ந்தால் சாதி ஒழியலாம், திராவிடர்களாக சேர்ந்தால் சாதி ஒழியலாம், இப்படின்னு நம்ம பல தியரிஸ் வச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் அதற்குள்ளால போய் நீங்கள் வேலை பார்க்கும்போது மட்டும்தான் அது உடையும். அப்போ நீங்கள் அது உடையாமல் நீங்கள் வந்து நகரங்களுக்குள்ளாலையும் இன்றைக்கி சாதி இருக்குது, மாடர்ன் கெட்டோஸ் இருக்குது. மாடர்ன் கெட்டோஸ் நவீன இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே என்ன ஜெயின் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு இருக்குது இந்த பகுதியில். உள்ளே போயிட முடியுமா? முடியாது. இப்போ இந்த மகாராஜ்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் வந்துச்சு. அது ஒரு குஜராத்தில் நடந்த கேஸை ஒட்டி அதில் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்திற்குள்ளால் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், பார்ப்பன மன்னரை செய்யக்கூடிய ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரியான ஒரு விஷயங்களை கொஸ்டின் பண்ணி ஒரு பார்ப்பனர் எடுப்பார். அது குஜராத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அதை ஒட்டி அது இருக்கும். அப்போ அந்த படங்களில் அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்க்கும்போது இது தலித் பகுதி, இது வந்து இவர்கள் தீண்டப்படாதார் பகுதி, இது வந்து தீண்டப்படாதார் பகுதி, இது வந்து இடைநிலை சாதி பகுதி, இப்படிலாம் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பார்க்கும்போது பார்க்குறோம்ல. இன்றைக்கி சென்னைக்குள்ளால் போனீங்கனாலும் உங்களால் பல பகுதிகளுக்குள்ளாலும் உள்ளே நுழைய முடியாது. நீங்கள் அந்த கெட்டோக்குள்ளால போக முடியுமா? ஜெயின் கெட்டோஸும் பிராமின் கெட்டோஸ்குள்ளாலேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் மாடர்ன் அக்ரஹாரஸும் தான். நம்மளால் வீடு வாங்க முடியாது. உங்ககிட்ட பணமே இருந்தாலும் வீடு வாங்க முடியாது. நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகணும். அந்த வேலையும் வந்து உங்கள் அடையாளத்தின் வழியாக வேலை மறுக்கப்படும். நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். அப்போ நீங்கள் இதை வந்து இந்த பிரச்சனைகளை குறித்தான ஒரு திறந்த உரையாடலுக்குள்ளால போகும்போது மட்டும்தான் இது சரியாகுமே தவிர இவர் ராமர் மாடல்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து திராவிட மாடல்னு சொல்லலாம், இதெல்லாம் வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கலாம். இல்லை இதுக்கெல்லாம் காரணம் தலித் ரஞ்சித்தை தான் காரணம், இது எல்லா பிரச்சனைக்கும் ரஞ்சித்தை தான் காரணம், இந்த பொது சமூகத்துக்கு வான ஆலூர் ஷானவாஸ் சொல்கிறாருல்ல, பொது சமூகம்னா என்ன இங்கே? இல்லை, அவர் என்ன டோனில் முன்வைக்கிறாருன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து தலித்துகளாக ஒன்றுன்ற மாதிரி முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் எங்கள் தலைவரோ எங்கள் கட்சியோ நாங்கள் பாருங்கள் ஒரு இஸ்லாமியரை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், ஒரு வன்னியர் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், தலித் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம், மற்ற சமூகம் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறோம்னா இது ஒரு தலித்துகளுக்கான கட்சி மட்டும் கிடையாது. இது ஒரு பொதுவான பொது நீரோட்டத்தில் கலந்துருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத நிறுவுறாரு. அப்படி நீங்க வாங்க, அப்படி நீங்க வந்து கூப்பிடுங்க, எல்லாரும் இணைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரஞ்சித்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அவ்வளவுதான். ரஞ்சித்தோட வேலை வந்து கலை இலக்கிய பண்பாடுத்தலத்தோட வேலை. ரஞ்சித் வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இல்ல. ஓகே, அவர் தலித்துகளோட பிரச்சனையே பேசுறாரு. அதை குறித்து சினிமாக்கள்ல எடுத்துட்டு வர்றாரு. டிபேட் டிஸ்கோர்ஸ்ல லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல பார்த்தா வெற்றிமாறன் படங்கள் வரைக்கும் தாக்கம் மாறி இருக்கு ரஞ்சித் வந்ததுக்கு அப்புறம். ஓகே, பல படங்களில் ஜெய்பி மாதிரியான படங்களும் வருது ரஞ்சித் வந்ததுக்கு பிறகுதான். ஓகே, அப்போ மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸை ரஞ்சித் இயல்பாகவே மாற்றிருக்கிறார். இவங்களால மாற்றவே இல்லை. இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மாற்றாத ஒரு விஷயத்தை ரஞ்சித் படங்கள் மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ்குள்ளால மாற்றிருக்கு. இந்த தலித்துகள் மீதான ஒரு இணக்க உணர்வை உருவாக்கியிருக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்கோர்ஸ்குள்ளால. அதற்காக களத்தில் பணி செஞ்ச டாக்டர் திருமாவோட செயல்படலை நீங்க வந்து குறைச்ச மதிப்பிட்டு திருமாவை நம்ம குறை அதான் சொல்றீங்க. என்னன்னா மீடியாக்கள் வழியா அவங்க ஏற்படுத்துற தாக்கத்தை களத்துல இவங்க ஏற்படுத்துற தாக்கத்தோட நம்ம ஒப்பிடும்போது அதை நீங்க ஹையாவும் இதை நீங்க ரொம்ப லோ மாடலாவும் பாக்குறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. திருமாவையும் ரஞ்சித்தையும் சீண்டி விடுற வேலையும் சிண்டு முடிஞ்சு விடுற வேலை, இந்த வேலையெல்லாம் சொல்லுவாங்களே கோல் மூட்டி விடுற வேலை, இந்த வேலையில யார் செய்யுதுன்னா ஓபிசி திராவிட தரப்புகள், பெரியாரிய தரப்புகள், சாதி இந்து பெரியாரிய தரப்புகள் இந்த வேலையை பண்ணி போடுறாங்க. அதற்கு ஆதரவான யூடியூப் சேனல்ஸ் அந்த வேலையில் போகுது. இங்கே திருமாவின் வேலையை யாருமே புறக்கணிக்கல. திருமா இல்லைன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு இது நடந்திருக்காது. இன்னைக்கு அதே மாதிரி இந்த பக்கம் பூந்தமல்லிலேருந்து ஜெகன்மூர்த்தியாரோட வேலைகளாக இருக்கலாம், இல்லை இந்த பக்கம் வந்து ஆம்ஸ்டாங்கோட வேலைகளாக இருக்கலாம், இல்லை கிருஷ்ணசாமி இன்னைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியால இருந்தாரு. ஆமா, அன்னைக்கு முஸ்லீம் இயக்கங்களும் கிருஷ்ணசாமி அவரோட தான் கையோட இன்னைக்கு மரியாதைக்குரிய அப்பா அவர்களும் அன்னைக்கு அவரோட தான் இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு அவரோட அரசியல் மாறி இருக்கலாம். அப்ப அவரவர்களோட ரோலை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அது திருமாவா இருக்கலாம் இல்லை கிருஷ்ணசாமியா இருக்கலாம். இல்லை ஷானவாஸ் தோழருடைய கருத்துல எங்க முரண்பாடு ஏற்படுதுன்னு நான் கேட்குறேன். ஷானவாஸ் அவரோட வாய்ஸ் என்னன்னா ஒரு ஹிந்து மெஜாரிட்டேரியன் ஹிந்து ஒரு வாய்ஸாக அவர் பேசுறாரு, ஒரு ஓபிசி வாய்ஸாக அவர் பேசுறாரு. அவர் பேர் தான் ஆளூர் ஷானவாஸா இருக்கிறாரே தவிர அவர் வந்து ஓபிசி அந்த திமுக தரப்பு இருக்குல்ல அவருடைய குரலாக பொது சமூகம்னா இங்கே அவர்கள் அங்கே சாதிகளாக தான் இருக்கு. அவர் ஆளூர் ஷானவாஸ் யாரை கொஸ்டின் பண்ணியிருக்கணும்? கலாநிதி வீராசாமியை கொஸ்டின் பண்ணியிருக்கணும், KN நேருவை கொஸ்டின் பண்ணியிருக்கணும். ஏன் சாதி சங்கமான இடத்துல போய் சாதிக்கு ஏன் ஆளை கூட்டுறேங்க? நான் அவனை சொல்லிட்டுமா என்ன கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி தான் பதில் சொல்ல முடியும். அவங்ககிட்ட எழுப்பின கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா எதிர்த்து தான் பேசியிருப்பாரு. ஆதரிக்கவே இல்லையே அவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது நடக்கும், இந்த மாதிரியான கொலைகள் நடக்கும்னா ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நாளைக்கு நீங்கள் எதுக்கு அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கொலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம், முஸ்லீம்கள் மீதான லிஞ்சிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். ஆனால் குறைந்தபட்சம் காங்கிரஸ் வந்தால் இது வாச்சு தப்பிக்கலாம்பான்னு முஸ்லீம்கள் ஓட்டு போடுறாங்க. தலித்துகளும் அதே மாதிரி தான். இவன் வந்தால் திமுக வந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருப்பாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசுகிறாங்க, பெரியார்னு பேசுகிறாங்க, அம்பேத்கர்னு கொஞ்சம் பேசுகிறாங்க, இவர்கள் வந்தால் கொஞ்சம் கம்மியாகும்னு பேசுகிறாங்க. அந்த உரிமையில் கூட கேட்கக்கூடாதா இவங்களை நோக்கி? இவர்கள் வந்தால் தலித்துகள் வந்தால் இப்போ பெரியார்னு சொல்கிறாங்க, அம்பேத்கர்னு சொல்கிறாங்க, சமூக நீதினு சொல்கிறாங்க, நம்புகிறாங்க, நம்பி ஓட் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் மாற்றாக செயல்படும். ஏன் ரஞ்சித் வந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி தானே எலெக்ஷனில் பேசுகிறாரு. எலெக்ஷன்லாம் அவர் பேசல, இந்தியா கூட்டணிக்கு நான் ஓட்டு போட்டுன்னு தான் சொன்னார். பிரச்சாரம்லாம் அவர் என்ன பண்ணணும்? பிரச்சாரம்லாம் பண்ணல. அவர் ஏன் பண்ணணும் பிரச்சாரம்? இல்ல சொல்றேன், ஷானவாஸ் தோழர் என்ன சொல்றாரு, அவர் ஒன்றும் பிரச்சாரம்லாம் ஒன்றும் பண்ணலையே, என்ன அவர் ஓட்டு போட்டு தான் சொன்னார், அவ்வளவுதான். ஆமா, ஓட்டு போட்டு தான் சொல்ல முடியும். ஒரு டைரக்டர் வந்து என்ன பிரச்சாரம் பண்ணணுமா? இல்ல உங்கள்ட்ட கேட்கறேன். அவர் இப்போ எதுக்காக அவங்க கேட்கறாங்கன்னா, மோர் லாயல் எங்க எடுப்பீங்க அப்படின்னா, உங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன், உங்களுக்காக நான் அங்க வந்தேன் இங்க வந்தேன் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல சொல்றாங்க. இல்ல அது வந்து கட்சிக்காரன் வேலையை கட்சிக்காரன் பார்க்கட்டும். டைரக்டர் எதுக்கு உனக்கு வந்து தேர்தலில் போஸ்டர் ஓட்டுற வேலை டைரக்டர் ஏன் பார்க்கணும்? இல்ல கூட இருக்கிற நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அது அவங்க கட்சிக்காரன் போஸ்டர் ஓட்டட்டும். கட்சிக்காரன் அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, இல்லைன்னா லோக்கல்ல வார்டு கவுன்சிலராக இருப்பாங்க, அவங்க வேலை செய்யட்டும். கட்சிக்கு ரெப்ரசன்டேட்டிவாலாம் யாரும் இருக்கு இல்லைங்க. பல இயக்குநர்கள் தேர்தல் பிரச்சாரமே பண்ணியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திரு கருப்பல் நேபெல்லாம் கூட பிரச்சாரம் பண்ணார்ல, அவரும் இயக்குனர் தானே திமுகவுக்காக. அது அவரோட வேலைங்க, அது அவருக்கு பிடிக்குது, அவர் பண்றாரு. அவர் கட்சிக்காரனை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. இவர் வந்து நான் கலை இலக்கிய பண்பாட்டு தலங்கள்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன், நீலம் பண்பாட்டு மையம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அவரோட ஸ்டாண்ட்ல இருந்தா நானும் பேசுறேன், நானும் புதுசாலாம் சொல்லல, அவர் பேசுறதுல இருந்து சொல்றேன். அப்ப நான் இது மட்டும் தான், இதுதான் என்னோட வேலைன்னு ஒருத்தர் எடுத்து பண்றாரு. நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரிச்சிட்டேங்க, நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றேன். இப்போ ரஞ்சித்தை ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது ஒரு நல்ல கூட்டணியா தான் இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நான் பிரச்சாரம் பண்ணணும், நான் வந்து தேர்தலில் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கருப்பழனியப்பனுக்கோ இல்லைன்னா வந்து இவர் பேர் என்ன செந்தில்வேலுக்கோ இந்த மாதிரியான தரப்புக்கு திமுக ஏதாவது காசு கொடுக்கலாம், 10,000 20,000. இந்த மாதிரி நமக்கு விஷயமே தெரியாது சார். நம்ம விஷயம் தெரியாம எப்படி கூட்டத்துக்கு மேடைக்கு வந்தா எல்லாரும் காசு தராங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் அது தப்பெல்லாம் சொல்லலைங்க. சரி, ஓகே. ரஞ்சித்தோட வேலைகள் வந்து அது கிடையாது. அப்போ அவர் அதை செய்யறாரு. அப்ப இன்னைக்கு வந்து நீலம் பண்பாட்டு மையம் தான் குறைந்தபட்ச அளவுல கண்டனமும் தெரிவிச்சிருக்கு. இந்த முகமது ஆஷிகோட இந்த படுகொலை பேசியிருக்காங்க குறைந்தபட்ச அளவுல. அப்ப மற்ற கட்சிகள் வந்து சைலண்டா தான் இருக்கிறாங்க. அப்ப பொது சமூகத்துக்கு வான்னு சொல்றது வந்து முஸ்லீம்களையும் தலித்துகளையும் நோக்கிய மிரட்டுறது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தனியா போ தனிச்சு போ சொல்றீங்களா? அசோக் தான் சொல்ல வர்றீங்களா? தனிச்சு போ சொல்ல, எல்லாரும் என்ன இன்க்ளூசிவ் பண்ணிக்கோன்னு தான் நான் சொல்றேன். அதே தானங்க அவரும் சொல்றாரு, எல்லாரும் இங்க வாங்க ஒன்னா. அவங்க பொது சமூகத்துக்கு வான்னு சொல்றதின் அறைகூவல் என்னன்னா, முஸ்லீம்களோட அடையாளத்தையும் தலித்துகளோட அடையாளத்தையும், இப்ப முஸ்லீம்கள் பொது சமூகத்துக்கு வரணும்னா தன்னோட மத நம்பிக்கைகளை விடணும். ஷானவாஸ் சொல்ற பொது சமூகத்தோட நினைச்சிருக்கிறதா இல்லையா? பொது சமூகத்தோட இணையறதுன்னா என்னங்க? என்ன இணையறது அப்படின்னு, இப்ப முஸ்லீம் இல்ல வெறும் தனித்த இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோட மட்டுமே, அவங்களோட மட்டுமே இணைஞ்சு பயணிக்காம எல்லாரோட இணைஞ்சு பயணிங்க. எல்லாரோட இப்ப எல்லா சாதி இந்துக்களோட இணைஞ்சு பயணிங்க. முஸ்லீம் லீக் யாரோடங்க இணைஞ்சிட்டு அப்படின்னா அப்படி நீங்க வாங்கன்னு அவர் ரஞ்சித் நோக்கி அறைகூவல் விடுக்கிறாரு. நீங்க தலித்துகளா வந்துட்டு ஒன்று நினைக்காத தம்பி, எங்களோட சேர்ந்து வா தம்பின்னு அவர் நினைக்கிறத சொல்றாரு அவர். அப்ப தலித்துகளோட பிரச்சனை இங்க வந்து சாதிய படுகொலைகள் தலித்துகள் மீது இருக்கு, தலித்துகள் மீது பொருளாதார ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்கு, மறுக்கவே இல்லைங்க யாரும். இல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கவனப்படுத்தி இதை பேசுபொருளாக்கி இதை ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு தலங்களுக்குள்ளாலையும் இல்லை மீடியாஸ்குள்ளாலையும் டிபேட்டுக்குள்ளால ஒரு இன்டெலெக்சுவல் பியூரோக்ரஸி இருக்குல்ல, அதை உருவாக்க வேண்டிய தலித் இன்டெலெக்சுவல் பியூரோக்ரஸியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இதை ஒரு எலக்ட்ரல் பார்ட்டியால் செய்ய முடியாது. இப்போ முஸ்லீம்களோட பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரல் பார்ட்டி என்ன பண்ணணும், முஸ்லீம் லீக்காவாக இருக்கலாம், இல்லை மாமாக்காவாக இருக்கலாம், இல்லை நாங்களாக இருக்கலாம்,
எலக்ட்ரல் பார்ட்டியோட வேலை என்னன்னா இங்கே போய் கூட்டணி வைக்கும், ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுத்துருக்கணும். அப்படின்னு பார்த்தா நீங்கள் தலித் ரெப்ரசன்டேஷன்ஸ் எங்கே இருக்குது? திமுகவிலையும் அண்ணா திமுகலையும் கூட பேசலாம். சரியா இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் தலித் ரெப்ரசன்டேஷனுக்காக பேசணும், குரல் கொடுக்கணும், எலக்ட்ரல் பார்ட்டி சரி வராது அப்படின்னா அவங்கள மட்டுமே ஒன்று சேர்த்து நீங்கள் மட்டுமே தனியாக பேசி ஏன் நடக்கும்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்க, இப்போ என் கட்சி தலித் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தலித் கட்சி மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கான கட்சி. ஒரு வன்னியர் இருக்காரு, இதில் வந்து ஒரு நாடார் இருக்காரு, ஒரு செட்டியார் இருக்காரு, ஒரு முதலியார் இருக்காரு, எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு கட்சி தான் இன்னைக்கு விசிகாவா இருக்குது. விசிகாவை யாரும் மறுக்கலைங்க. இப்போ ரஞ்சித்தும் வந்து விசிகாவை எதிரெல்லாம் வைக்கல. அப்ப ஷானவாஸ் சொல்றது பேசுறது நீங்க ஒரு நட்பு முறைனா எடுத்துக்கலாம்ல. அது ஏன் நீங்க வந்து அவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க நீங்க? அப்ப ஷானவாஸோட வாய்ஸ் இருக்குல்ல, இது யார் வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கும். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை ஒட்டி தான் இந்த விவாதங்கள் நகருது. அப்ப அதை ஒட்டி வன்னியரசு தோழரும் பேசுறாரு, இவர் ஆலூர் ஷானவாஸும் பேசுறாரு. கொலையை கண்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும், நம்ம தடுப்பதற்கான வேலைகளை செய்யணுங்கிறது அவங்களுடைய குரல். அது அவங்களோட குரல் தான். இப்ப திமுகவோட விசிக கூட்டணியில இருக்கிறாங்க. இருக்கிறத ஒட்டி சில சமரசங்கள் நடக்குது, அதெல்லாம் போட்டா. அப்ப ரஞ்சித் அந்த கூட்டத்தை கூட்டாரு. இப்ப அடுத்து தங்கலான் படம் வருது, அதுக்கு அடுத்து வேற படத்தோட வேலைக்கு போயிடுறாரு. ரஞ்சித்தோட வேலை வந்து இது கிடையாது. அப்ப அதுக்கான கண்டனமும் அந்த மெசேஜை மக்கள் மத்தியில பாஸ் பண்றதும் அவரோட நண்பர்ன்ற. நாளைக்கு திருமாவுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வரும்னா திருமாவோட தான் நிப்பாரு, இல்லை வேற யாராச்சும். திருமாவளவர்களே சொல்லியிருக்கிறாங்களே, மாரியும் ரஞ்சித்தும் என்னுடைய குழந்தைகள் போல சொல்லியிருக்காரு. சிண்டு முடிகிற வேலை யார் பண்றாங்கன்னா இந்த ஓபிசி தரப்பு தான் திருப்பி வந்து சிண்டு முடிகிற வேலையை வந்து, அதாவது கோல்முட்டி உள்ள வேலைன்ற மாதிரி எதிர் துருவமா வச்சு ரஞ்சித் வாஸ் திருமாலாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் அப்படி வேலை அர்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அவரோட சினிமா வேலைகளை பார்த்துக்கிட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு போறாங்க. அப்ப இந்த டிஸ்கோர்ஸ் வந்து இப்ப முஸ்லீம் பிரச்சனைகளை நான் பேசுறேன் அப்படின்றது இல்லையா, தனித்து போறேன்னு அவசியம் இல்லை. இப்போ ஓபிசி இந்துக்களை விட முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனைகள் அதிகம், ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்போ கல்வி ரீதியான பிரச்சனை இருக்கு. அதுக்கு நான் தனியாக மூவ்மெண்ட் கட்டி தான் ஆவேன். என் சமூக சீர்திருத்தத்திற்கு நான் ஒரு மூவ்மெண்ட் கட்டுவேன். அதற்கு பெயர் வந்து நீங்க வந்து பொது சமூகத்தோட ஒன்றிணைந்து செயல்பட விருப்பம் இல்லைன்னு கிடையாது. அப்ப என்னோட பிரச்சனையை பேசுறதுக்கு நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க. நீங்க ஸ்பேஸ் கிரியேட் பண்ணல. நான் வந்து இப்போ நான் வந்து பெண்களுக்கான ஒரு மூவ்மெண்ட் கட்டுறேன், அதனால தனிச்சு பெண்கள் எல்லாரையும் தனிச்சு கூட்டிட்டு போறேன்னு அர்த்தமா? பெண்களோட பிரச்சனைகள் பேசுறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு பெண் தலைவர் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து முஸ்லீம் பெண்களோட புரிஞ்சுக்கிறேன். அப்ப வந்து அந்த அம்மா வந்து பொது சமூகத்திலிருந்து முஸ்லீம் பெண்களை தனிச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பேச முடியாது இல்ல. அப்ப அங்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அவர்கள் ஸ்டேட்டை நோக்கி ஒரு பக்கம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, அவங்களோட பிரச்சனைகளை இன்னும் கவனப்படுத்த வேண்டியது இருக்கு, அந்த வெல்த்தை வந்து இன்னும் ஹெல்த்தியாக கொண்டு போக வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது தனிச்சு போகிறோம்னா இங்கே எல்லாருமே அவரோட சாதியாக தான் இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த சமூகம். நீங்கள் இப்போ வந்து இன்க்ளூசிவாக நீங்களும் ஓட்டு போடுறீங்க, நானும் ஓட்டு போடுறேன், இந்த ஈக்குவல் ஷேரிங்கில் தான் இந்த சிஸ்டம் ரன் ஆகுது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஓபிசி இந்துக்களால் தான் இந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகுது. அதனால தான் இந்த ஃபயாஸ் மேட்டராக இருக்கட்டும், இந்த அந்த கரூர் பள்ளப்பட்டி பாய் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து வடநாட்டில் இப்படி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்படி அந்த ஒரு சேவியர் மென்டாலிட்டியும் தான் மீட் பண்ணுற ஒரு இடத்துக்குள்ளால வந்து யோசிக்கிறாங்க. அது அப்படிலாம் கிடையாது. இந்த சிஸ்டம்குள்ளால தலித்துகள் எப்படி ஈக்குவலாக அவர்களோட வேலையை செய்கிறாங்க, அவங்க வந்து எல்லா வேலையிலும் செய்கிறாங்க தலித்துகள். அப்போ தலித்துகள் இல்லாத ஒரு இந்தியாவை யோசிச்சு பாருங்க, இந்தியா ஸ்தம்பிச்சிரும். முஸ்லீம்கள் இல்லாத ஒரு இந்தியான்னு யோசிச்சு பாருங்க, ஸ்தம்பிச்சிரும். அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்து வெவ்வேறு மக்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, அது வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளால வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறதுனால அங்கே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் குறிப்பிட்ட வேலைகளை செய்யுது. அப்போ அது இல்லாமல் எப்படி இயங்க முடியும்? ஆனால் தனிச்சு போகிறோன்னு சொல்கிறது வந்து அது ஒரு அபத்தமான பாலிடிக்ஸ். பிரச்சனைகளை இப்போ நாளைக்கு முஸ்லீம் பாலிடிக்ஸை வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, உயசி இவங்க ஏன் தனிச்சு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ உள்ளேயும் கூப்பிட்டுக்க மாட்டேன், கூட்டணி இல்லை, இந்தியா கூட்டணியும் கூட்ட மாட்டேன், பிரச்சனையை தூக்கி நான் பேசுகிறேன், பிரச்சனையை பேசுறதுக்கும் நீ வர தயாராகவும் இருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் 2 மாதம் ஆச்சுங்க எலெக்ஷன் முடிஞ்சு. முஸ்லீம்கள் மீது அவ்வளோ லஞ்சனியா நேற்று ஒருத்தர் போலீஸ்காரை அடித்து குடல் வெளியே வருது. நார்த் இந்தியாவில் ஒரு போலீஸ் அடிச்சு ட்ரெயினில் முஸ்லீம் மீது. எங்கே இஷ்யூஸ் பேசப்படுது, அவ்வளோ இஷ்யூ இருக்குது. இந்தியா கூட்டணிக்கு வந்து எங்கே பேசுகிறாங்க. அப்போ வந்து ஓஎஸ்சி பேசிட்டாரு, இல்லை வெல்ஃபேர் பார்ட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன முஸ்லீம் இஷ்யூவாகவே பேசுகிறீங்க, நீங்கள் என்ன தனிச்சு போகிறதுக்கான அரசியல் செய்கிறீங்களா? பிரச்சனை இங்கே இருக்குது. நீ பேச மாட்டீங்கன்னா நான் பேசுகிறேன்,
இப்போ பழங்குடிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, பழங்குடி வந்து சொல்கிறார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் காட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால், நீ ஏன் வந்து சமவெளிகளிலே வரமாட்டுற, நீ ஏன் தனிச்சு காட்டுக்குள்ளாலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? ஏன்னா நான் வாழ்கிற இடத்துல தான் பிரச்சனையை சொல்ல முடியும். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்னால் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அவன் பிரச்சனையை எடுத்துக்கணும். இவங்க என்னென்னா பொது சமூகத்துக்கு வான்னு சொல்கிறதன் வழியாக முஸ்லீம் அடையாளங்கள்லாம் விட்டுறணும். வந்துட்டு உங்கள் கட்சியில் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய உன்னோட ஹிந்து ஐடியல் பார்ட்டிக்குள்ளால் வந்து சேர்ந்துடணும். சேர்ந்து என்னோட மத அடையாளங்கள் எல்லாத்தையும் கரைச்சிக்கணும். அப்போ ஏன் இவர் ஆளூர் ஷானவாஸ் இப்போ மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி கவிக்கு அரங்கத்தில் கூட தான் ரொம்ப அபத்தம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச் இப்போ யூடியூப்பில் இருக்குது. அப்போ அவரோட வாய்ஸ்ன்றது ஒரு மெஜாரிட்டி ஹிந்து வாய்ஸ்லேருந்து நரேட் ஆகுது. அது வந்து ஆளூர் ஷானவாஸ் திருத்திக்கணும். இது வரைக்கும் எவ்வளவோ இடத்துல சிறுபான்மைகளுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறாரு, களத்தில் போய் நின்றுருக்கிறாரு. அவர்களுக்காக தொடர்ந்து பேசி வரக்கூடிய ஒரு நபராகத்தான் தொடர் அறியப்படுகிறார். ஆனால் அவர் கருத்து மீது உங்களுடைய இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் ஒரு குட் முஸ்லீமோட வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட் முஸ்லீமோட வாய்ஸ் ஆளூர் ஷானவாஸ். அதுக்காக நான் ஒட்டுமொத்தமாக அவரை கேன்சல் பண்ணுறேன், அவரை எதிர்நிலைக்கு தள்ளுறேன் அப்படின்லாம் சொல்ல. அப்போ சிறுபான்மையினோட குரல் வந்து இங்கே பெருசாக பிரதிபலிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் முஸ்லீம் இஷ்யூஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் வந்து விசிகா வாய்ஸ்னால் நீங்கள் யாரோட வாய்ஸாக இருக்கணும்? விசிகாவோட குரல் வந்து ஒரு தலித்தின் குரலாகவும் முஸ்லீமின் குரலாகவும் தான் விசிகா இருக்குது. தோழர் திருமா இங்கே போயிட்டு அல்லாஹ் அக்பரும் ஜெய்புன்னு சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில். என்ன தலித்துகளையும் முஸ்லீம்களையும் திருமா பிரிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், ஆளூரோட குரல் வந்து திமுகவின் குரல், திருமாவோட குரல் கிடையாது. திருமா பார்லிமெண்ட்டில் போய் அல்லாஹ் அக்பரும் ஜெய்பீம்னு சொல்கிறாரு. இந்த பக்கத்து உவேசி போய் அல்லாஹ் அக்பரும் ஜெய்பீம்னு சொல்கிறாரு. அப்போ உவேசியும் திருமாவும் இவங்கெல்லாம் வந்து சந்திரசேகர் ஆசாத் மாதிரியான எம்பிகள்லாம் வந்து தலித்துகளையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ இவங்க வந்து வேற எதுக்கு பதட்டப்படுறாங்க? அதுக்கான ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுறாரு இவர் ஆளூர் ஷானவாஸ். திரும்ப ஒர்க் பண்ணலை. நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஒருத்தர் பேசியிருந்தீங்க. அதே சமயம் அரசுக்கும் அறிவுரைகளை சொல்லியிருக்கிறீங்க. சமூக ரீதியாக எப்படிப்பட்ட விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் பற்றி பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்துக்களையும் வெல்ஃபேர் பார்ட்டியின் சார்பாக அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி மக்களை ஒன்று சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.